நமக்கு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் கடந்த 36 வருடங்களுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். நாமக்கல் மனவளக்கலையில் சிறப்பாக குரு சேவை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் நாமக்கல்லில் அறிவு திருக்கோயிலை நிறுவிய பெருமை பெற்றவர்கள் ஆவார்கள். மேலும் உலக சமுதாய சேவா சங்கத்தில் விரிவாக்கத்துறை நிர்வாக இயக்குனராக இருந்து நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகெங்கும் கொண்டு சென்ற பெருமைக்குரியவர் ஆவார்கள். மேலும் சேலம் மண்டலத்தின் தலைவராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உள்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளுக்கும் சென்று மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக அளித்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கியும் வாழ்த்தியும் அன்பர்கள் அனைவரின் சார்பில் குரு பார்வை கோடி புண்ணியம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள்தொண்டை வேதாத்திரி மகனுடைய கருணையினாலே அருள் பேராற்றனுடைய மிகப்பெரிய கருணையினாலேயும் இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த உலக சேவா சங்கம் ஆடியார் ஐடி நிர்வாகத்துக்கு முதல்ல நன்றியை வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாம் சீராக சிறப்பாக நடத்தக்கூடிய அருத்தந்தை வழியிலே தொண்டாற்றி இன்பம் காண வைத்த நம்மோடு சக பயணியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது தலைவர் எஸ்கே மேலானுடைய சீரிய வழிகாட்டின்படி உலகநல தொண்டருக்கு உண்மை தொண்டராக தொண்டாற்றிக் கொள்ளக்கூடிய நமது தலைவர் அவர்களுடைய மிகப்பெரிய சக்தி பலம், பாரம்பரிய ஒரு பெரிய பலம், பெரிய ஆளுமை நம் அனைவரும் உணர்ந்ததுதான். இந்த ஆளுமை கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி பத்மஸ்ரீ. அதையே நாமெல்லாம் நான் பெற்ற வெற்றியாக கருதினோம். தாண்டி இன்னொரு பத்மபூஷன், முன்னாள் கௌரவ டாக்டர் பட்டம், இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் செய்கிற சேவை கிடைக்கின்ற அற்புதமான அங்கீகாரம் இது உலக சேவா சங்க வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும். அந்த நேரத்தில் தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைவர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லது நம்முடைய தலைவர் எஸ்கே மேலாதன் அவர்கள் வாழ் வளமுடன், குடும்பம் அனைவரும் எல்லா வளம் பெற்று வாழ வாழ்த்துகிறோம். நிறுவனங்கள், சாமிநாதபுரம் சேவை நிறுவனங்கள், ஒரு மகத்தான மனவளக்கலை தொண்டு, சேவா சங்க சேவை அனைத்தும் சிறப்புற வாழ்த்துகிறோம். அவர் வழியிலே நாம் அனைவரும் பணியாற்றுகிறோம், தொண்டாற்ற என்ற பெருமைக்கு உண்மையிலே பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நன்றி. சான்றோர்களே, இன்று நம்முடைய அருள்தந்தனுடைய பல சிந்தனைகளிலே குருவனுடைய பெருமையை அருள்தந்தை மிக அளவுல சொல்லுவார். ஏன்னா எல்லா மகானும் சொன்ன ஒரு அற்புதம் என்னன்னா, குரு இல்ல வித்த குருட்டு வித்தேம்பா. குரு எப்படி பிடிக்கணுங்கிறார். திருமூலர்லாம் சொல்ல இல்லையா, நம்ம கிடைச்ச பாக்கியம் குருவா மட்டும் இல்ல, அருள் தந்தையாக கிடைத்திருக்கிறார்கள். ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்ம குரு மட்டும் இல்லை, அவர் நமக்கு அருள் தந்தை அவர்கள். அதை தாண்டி அறவோர்கள் நண்பர்கள் சொல்லுவார். ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு அறிவோடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பர்கள் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பேர் பெற்றிருக்கிறோம். சிந்திக்கணும், இந்த பெரிய உணரணும். தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்றது வேற. அர்த்தம் சொல்ல, கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். பல கோடி மக்களுக்கு இன்னைக்கு பேரொழியாக
பெரும் பேரின்பமாக வாழ தெரிந்து வாழவும் வானத்துல வாழ வழிகாட்ட வைத்திருக்கிறார்களே. நினைச்சு பாருங்க, நான் வாழ தெரிந்து வாழவும் வாழ வழிகாட்ட ஒரு வாய்ப்பு எங்க கிடைக்குது? இதுவரைக்கும் வந்த மகான்கள் அனைவருமே நான் குறை சொல்லவில்லை. மகான்கள் ஒண்ணு குறை சொல்ல வாய்ப்பே இல்லை. எல்லாரும் சமுதாயத்தை எக்கச்சக்கமான நன்னெறிகளை, ஞானத்தை, இறை தத்துவத்தை, வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். தாயுமானவருடைய அவதாரம் மிகப்பெரிய ஒரு அவதாரம். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சார்ந்த திருமூலர் தலைமை சித்தர். இந்த மண்ணிலே பிறந்த பாக்கியம் நமக்கு. 187 நாடுகள் யோகாவை ஏற்றிருக்கிறது என்றால் அந்த மகான் உழைப்பு, காடு, மலை, நதி, உண்ணாம உலகாம தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள். அந்த வழியில்தான் வாழடி வழியாக நாம் அருட்தந்தை அவர்களும் தன் வாழ்நாள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். உணரணும், சாதாரணமாக உணரணும். ஒரு குதிரை வண்டியில போறவங்களுக்கு அந்த குதிரை தான் வண்டியில் தெரியணும் எங்க இருக்கிறோம். அருட்தந்தை ஒரு அழைப்புதல் ஒரு வாரத்துக்கு முன்னால பார்த்தேன். தன்னுடைய 61வது பிறந்த நாளை, 60வது பிறந்த நாளை, 71வது ஆண்டு 1971ஆம் ஆண்டு சென்னையிலே நடக்கிறது. அது அழைப்புதல். அதுல கிளைகள்னு போட்டிருப்பாங்க. அதுல டெல்லி, நாக்பூர், சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி, உதகை, இப்படி 5 தமிழ்நாட்டுக்குள்ள. நினைச்சு பாருங்க, ஒரு 54 ஆண்டுகளுக்கு முன்னால், அதிக நம்மளால 1000 சாகல, 54 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன கிராமத்தில் கூடுவாஞ்சேரியில புறப்பட்ட இந்த ஞான தீபம் பேரொளி இவ்வளவு பெரிய நெருப்பாக தீக்குச்சியில் தான் புறப்படுதுமாங்க. எவ்வளவு பெரிய நெருப்பாக இருந்தாலும் புறப்பட்டா ஒரு தீக்குச்சி. அது மாதிரி ஞான தீபம் புறப்பட்ட இடம் 10 அடிக்கு 10 அடி கீர்த்து கொட்டையா இருக்கலாம். ஆனா அதுல ஒவ்வொரு துகளும் பிரபஞ்ச சக்தியை தேடுகிறது, தேர்ந்தெடுத்திருக்கிறது. அப்ப உணரும் போதுதான் ஆகா, நம்மளாம் எங்க இருக்கிறோம். இந்த 54 ஆண்டுகளிலே 420 அறக்கட்டளைகள், 230 அறிவு திருக்கோவில்கள், பிரம்மாண்டமாக 2600 தவ மையங்கள், சப் சென்டர் சொல்றோம். 27 நாளில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்ல, 22,000 அறங்காவலர்கள், அறத்தை காப்பவர்கள், 19,000 பேராசிரியர் மக்கள், லட்சக்கணக்கான அருளிதர்கள். எப்படி 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 அதுதான் ஆசான் எண்ணம். அடிக்கடி சொல்ல, விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, எண்ணி ஒரு நாள் எண்ணங்கள் உறங்குவதில்லை, அறம் செய்ய விரும்பு என்பதுதான் ஔவையாருடைய வார்த்தை. அதைத்தான் ஆசான் நமக்கு உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது நித்திய கடன்டர். ஒண்ணு வேண்டது, 2 வரி எடுத்துங்க. அப்பா, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது நித்திய கடன். என்ன கஷ்டம்? இந்த 5 ஒழுக்க பண்பாடை தாண்டி 2 ஒழுக்க கொண்டு வர இல்லையா? 5 ஒழுக்க பண்பாடு சிறப்பு. அருட்தந்தை வழங்கிய பேரறிலேயே உலகத்துக்கு 14 வேதாத்திரி கோட்பாடுகள். வேதாத்திரி கூட உலகத்துக்கு பொருள் நல்லுலக, பொருள் அமநீதி, நேர்மையான நீதிமுறை, நல்லுலக ஓராட்சி, இதெல்லாம் உலகத்துக்கு 14 கோட்பாடுகள். தனி மனிதனுக்கு 5 ஒழுக்க பண்பாடு, புதியது ஒரு பண்பாடு உலகுக்கு வேண்டுங்கிறார். போதை, பொய், புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதும் இல்லைங்கிறார். இந்த வெற்றி தான் இந்த 50 ஆண்டுகளிலே. அதிக சுமை ஏதும் அவர் உழைப்பால் வாழ முடிவு. அதை குறைத்து இருப்பதமாக எல்லா பள்ளிகளிலும், எல்லா ஊர்களிலும், கிராமங்களிலும் ஒழிக்கப்படும் 2 ஒழுக்க திருக்குறள் போல இருப்பது. நான் எனது வாழ்நாளில் யார் ஒழுக்கம் மனது துன்பம் தர மாட்டேன். வார்த்தை சாதாரண மகா வாக்கியம்.
நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மன துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். என்னங்க கஷ்டம்? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன். இதுக்கு என்ன வேணும்? இதுக்கு ஒரு வல்லமை வேணும். சொல்வது யாவருக்கும் இளமையாம் சொல்லி நடப்புங்கிறா இல்லையா? முடியும். வேதாத்திரியம் போதனை மார்க்கம் அல்லங்க, ஒரு சாதனை மார்க்கம். அதனாலதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கல்வியாளர் ஏற்றுக்கொள்கிறார்கள், கற்றோர் ஏற்றுக்கொள்கிறார்கள், கடைகோடி மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், உலக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், தலைவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? வருகின்ற 20ஆம் தேதி சாதாரண நிகழ்வாளியார்ல எப்படி உலக அமைதி மாநாடு நடைபெற்றது போல, நதி இணைப்பு மாநாடு நடைபெற்றது போல, இந்த பல அரங்குகள் நடைபெற்றது போல இப்ப நடைபெறுகிறது வேதாத்திரி அறிவியல் மாநாடு, கருத்தரங்கம் அல்லது மாநாடு. ஏன்? உலகம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யூடியூப்ல உலகம் பூரா சொல்லுகிறது. ஒரே 10 நாளுக்குள்ள அந்த 600 இடங்களும் பூர்த்தி ஆகிவிட்டது. இடம் இல்லைதான், ஆனால் இல்லைனாலும் எல்லாரும் நேரில் பார்ப்பதை பார்க்க முடியும். அப்படி ஒரு வசதி நம்முடைய ஐடி நிறுவனம் யூடியூப் தான் கொடுக்குறாங்க. எல்லாரும் வர முடியாதவங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணி வச்சுங்க, எல்லாரும் பார்க்கலாம். ஒவ்வொரு அறிவித்திருக்கோவில்லையும் ஒரு பதிவு செய்து ஒரு டிவியில வச்சிருங்க. 3 நாட்கள் உட்காந்து பார்க்கலாம். 30 நாட்கள் இருக்குது. 30 நாட்கள் ஒவ்வொன்றா கூட மாலை மாலை போடலாம். நிறுவனங்களை சொல்லுங்க, கல்லூரிகளை சொல்லுங்க, பள்ளிகளை சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் பதிவு பண்ணி பள்ளிக்கூட ஒரு பள்ளி கொடுத்துருங்க. பெரும் நட்பு. அது மிகப்பெரிய சேவை. யாராவது 2 கல்லூரி பள்ளிகளுக்கு, அரசு நிறுவனங்களுக்கு அந்த வாய்ப்பு எல்லா பள்ளிகளிலும் இருக்குது. ஒரு ஒரு 1500 ரூபாய் கொடுத்து பதிவு பண்ணி கொடுத்து விட்டால் அவங்க இணைத்துக் கொள்கிறார்கள். அதான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஒரு 2000 நோட்டீஸ் அடிச்சு எல்லா மண்டலங்களுக்கும் போடப்பட்டிருக்கிறது, எல்லாரும் வாட்ஸ்அப்ல போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய உலக அளவுக்கு வேதாத்திரை கொண்டு செல்வதற்கு பேருதவி. அதுல சாதாரண யாரும் வரல, மிகப்பெரிய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், சமுதாய அக்கறையவர்கள் அவ்வளவு பேர் கலந்துகிறார். அந்த பண்ணுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் தயவு செய்து நேரில் பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பா வாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் பலர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நெட்ல பதிவு செய்து பூரணம் ஜானகிராம் அவர்கள் சிறப்பாக போட்டிருக்காங்க. நம்முடைய பூரண இயக்குனர், அது டிஜிட்டல் சொல்யூஷன், அதுல பதிவு பண்ணிக்கலாம். இருக்க இடத்துல கேட்கலாம், நீங்க தொலைபேசியில் கேட்டு போன்ல கேட்டுக்கலாம், பல உதவி பண்ணலாம். ஆகவே இதை செய்வோம் என்று சொல்லி அன்றுபட்டுள்ள தேசிய அறிவியல் கருத்தரங்கம் மிகப்பெரிய உலகத்தில் செல்ல போகிறது. இதுபோல பல கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கிறது. மருத்துவர் மாநாடு எத்தனை நடைபெற்றிருக்கிறது. சென்றாண்டு மிக வெளிநாடுகள் எல்லாம் வந்து அந்த காயங்களுடைய பெருமைகளை எல்லாம் அவர்கள் விளக்கியதை பார்த்தோம். அது மட்டுமில்லை, இன்னும் பல சிந்தனையாளர் அறிஞர் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த செயல்பாடு தொடர்ந்து மேலும் 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 பெருக இந்த நேரத்தில் வாழ்த்தி அந்த கருத்தரங்கு உலக சேவா சங்கம் மக்கள் அனைவருக்கும் சென்றடைவதற்கு பேருதவி அமைய வேண்டும் என்று வாழ்த்து வருகின்றோம். இதற்காக உழைத்திட்ட R&D இயக்குநர்கள் சாதாரண இயக்கம் அல்ல. டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும், அன்புகுரி ராஜசேகர் அவர்கள், குறிப்பாக சகலகலா அவர்கள், நாங்கள் சொல்லக்கூடிய குற்றாலம் அவர்கள், துணையார்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வருகின்றோம். ஆகவே இது நம்முடைய நிகழ்வு, உலக சேவா சங்கத்துடைய நிகழ்வு, அது நம் குடும்ப நிகழ்வு. அதனால குடும்ப நிகழ்வை சிறப்பாக செயல்படும் என்று சொல்லுது. அடுத்து பார்த்தோம், குரு என்பவர் யார்? காலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்கள். குரு என்பவர் யார்? காலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்கள், சாதாரண மனிதர்கள் மனிதனாக வாழக்கூடியவர்கள். யார் குரு? காலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்கள். இரண்டாவது, மனிதருக்குள் மனிதராக வாழக்கூடியவர்கள். அடுத்தது, விருப்பு வெறுப்பு இல்லாத எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள். வள்ளலார் சொன்னதை போல, எத்துணையும் வேதமுறா எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளார் ஆவரார்.
அடுத்ததை நினைச்சு பாருங்க. இங்க யாராலும் நீ எனினும் நான் எனினும் நிறைய ஒண்ணுங்கிறாரு இல்லையா? நீ எனினும் நான் என் நிறைய ஒண்ணுப்பா. இது ஒரு மகானுங்க பார்க்க முடியுமா? இன்ப துன்ப எல்லை உண்டாக்கி வேறுபடுகிறோம். புலனறிவில் செயல் இன்ப துன்ப எல்லை எல்லை முன்பெண்ணாய் உள்ளங்கிறாரு. ஒரு மகான் கிடைக்கிறதுக்கு என்பது கிடைச்ச பாக்கியம். எல்லாரையும் இதுல அருள்நிதியாக ஆசிரியராக உருவாக்க வேண்டும். நிறைய வேலை இருக்கு, நமக்கு நிறைய இருக்கு. சமுதாயம் என்ன எதிர்பார்க்க கொடுக்கிறோம். ஐநா சபை ஆலோசனை உட்பட உயர்ந்திருக்கிறோம். மத்திய அரசாங்க ஆயுஷ் நம்மளை அங்கீகரித்திருக்கிறது. ஆரம்ப உதாரணங்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, இப்போ கிடைக்க போகிறது. பல கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே, மருத்துவக் கல்லூரிகளிலே பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து இன்னும் கொஞ்சம் வேகமாக பயணிப்போம். வேதாத்திரிய உலக சமாதானத்துக்கு நாம் எல்லாம் இடம்பிடிப்போம். வரலாற்றில் இடம்பிடிப்போம். நமக்கு ஒரு வாய்ப்பு. வாழ்ந்தோர் கோடி, மறைந்தோர் கோடி, மக்கள் இப்படி யாரு பிடிச்சு பாருங்க. கல்வி ஏன் ஓடுறாங்க? எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? எனக்காக எந்த இதுவும் இல்லை. சாமிஜி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிறப்பாக செய்ய வேண்டும். அடுத்தது சும்மா நாட்டு கொடுக்கல. 94ஆம் ஆண்டு அவரோட பொறுப்பு முழுவதும் ஒப்படைத்தார்கள். 2 வார்த்தை சொன்னார்கள். தைரியமாக முடிவெடுங்கள். கண்காணித்தல், காவல், களை எடுத்தல். 3 வார்த்தை சொன்னாங்க. கண்காணித்தல், காவல், களை எடுத்தல். இன்றைய வரைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைந்து, எல்லாரையும் ஒருங்கிணைத்து மட்டுமல்ல ஒருங்கிணைத்து இன்னைக்கு நம்ம வழிநடத்துறார் என்றால் நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம். வேதாத்திரி மகரிஷி, இந்த உலக சேவாசம் கிடைத்த பாக்கியம் எஸ்.கே.எம். வேலானந்தன் அவர்கள். உலகத்துக்கு பெருப்பாக்கியம் அளித்த வேதாத்திரி மகரிஷி உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய மகா, மிகப்பெரிய சித்தர். அது கூட ஐஏஎஸ் சம்பத் அவர்கள், அவர் பல முதல்வருக்கு பிஏவாக இருந்தவர்கள், மேறு உதவியாக இருந்தவர்கள். ஆளியான சொன்னார்கள், வாழ்க வையகம் என்ற வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. எல்லா இறைவன் வாழ்த்துவார்கள். நமச்சிவாயம் வாழ், நாதன் வாழ, இறைவனை வாழ்த்துவார்கள், ராஜாக்களை வாழ்த்துவார்கள். அருள் தந்தை வேதாத்திரி மகரி மட்டும்தான் மனிதர்கள் வாழ சொல்லியிருக்கிறார்கள். இல்ல சாதாரண வார்த்தை இல்லை, அவர் பெரிய சித்தர் என்று அந்த வார்த்தையை சொன்னார்கள். என்ன நினைச்சு பாருங்க. மாவட்ட ஆட்சியாளராக இருந்து பல பெரும் பொறுப்பில் இருந்தவர்கள். இப்போ அடுத்த மாதம் 16, 17, 12 3 நாட்கள் சென்ற ஆண்டு வந்தாங்க. மாவட்ட ஆட்சியாளர்கள், நீதிபதிகள், இப்படி எல்லா உயர்ந்த பொறுப்பில் போலெல்லாம் அதுல சங்கமாக ஐஓஏ, இந்தியன் ஆபீஸ் அசோசியேஷன். இந்த ஆண்டு 300 பேருக்கு இடம் கேட்டார்கள். இப்பொழுது மார்ச் மாதம் ஒரு 150 பேர் இடம் இருக்கு. இடம் அங்க இல்லை அதிகம். அடுத்த ஒரு ஏப்ரல்ல ஒரு 300 பேர் வந்து பயிற்சி எடுக்கிறார்கள். ஆர்வமாக இருக்கிறார்கள். காரணம் நல்ல விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு பெரிய அறிஞர் சிந்தனையாளர் எல்லாம் சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு இருக்கும், சும்மா சொல்ல மாட்டார். ஆகவே இன்று நாம் பார்ப்பது என்ன? காலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்கள், மனிதருக்குள் மனிதராக வாழக்கூடியவர்கள், இருப்பொறுப்பு இல்லாதவர்களே, இவர்களெல்லாம் மகான்கள். காலத்தை தாண்டி சிந்திக்கிறது. தயவு செய்து உலக சமாதான புத்தகத்தை வாங்கி ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அதற்கு முன்னால் எனது வாழ்க்கை விளக்கம் படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து படிச்சிருக்கிறோம், இன்னும் படிச்சு பாருங்கள். சாமியுடைய எனது வாழ்க்கை விளக்கம் படித்தால்தான் நமக்கு என்ன உயர்வு, என்ன பெருமை தெரியும். எந்த சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் கூட அச்சப்பட மாட்டோம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிழந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை பாதிப்பு வாடா இல்லையா? அந்த வார்த்தையை அடுத்தது சொல்றாங்க. அச்சமில்லை, 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 அருச்சுடர் நாமே. தைரியம் உண்மது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் அருச்சுடர் நாமே. நேற்று கூட எங்களுடைய 49 ஆண்டு விழா நாமக்கல்ல 9/2/2026 ஆண்டு, 2020 50வது ஆண்டு விழா. அனைவரும் எங்களை வாழ்த்த வேண்டும். ஆண்டு ஒரு ஆண்டு
ஒரு பொன்விழா ஆண்டாக கொண்டாடுவதற்காக நாமக்கல் பொறுப்பாளர்லாம் திட்டமிட்டிருக்கிறார்கள். சிறப்பாக நடைபெற வாழ்த்துங்கள், உதவுங்கள். அப்போ சென்னை நமது வேதாத்திரி கல்லூரி முதல்வர்கள் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்தார்கள். 100 நாள் நிகழ்ச்சி, அற்புதமான சிந்தனை. வேதாத்திரி கவிகளை அப்படியே இதயத்தில் நுழைக்க வைத்தார். ஒவ்வொரு இதயத்துக்களும் துளைத்தார்கள் அவர்கள். அது மாதிரி இரவு மாலை நிகழ்வு பொதுக்குள் சொன்னார். அப்பதான் அற்புதமாக சொன்னார்கள், அச்சமில்லை அச்சமில்லை, அருச்சொல் நாமே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். அச்சமில்லை 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 அச்சமில்லை. உடல் யோகம் செய்தால் மனம் பல மந்தே தீரும். அதில் அச்சமில்லை. ஒவ்வொரு சொல்லி சொன்னார். இந்த வார்த்தை உங்களுக்கு அவருடைய சார்பிலே நாம் அதை பெற்றுக்கொள்வோம். தினசரி பயிற்சி செய்து பண்படுவோம், பயன்படுவோம். இந்த ஒரு செய்தி. இப்போ அருத்தந்தை காலத்துக்கு அப்பால் இருந்துகிறார். எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க, இந்த வரி பாருங்க, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க எத்தனையோ செயல்கள், எத்தனையோ கருத்து, அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அறிவுக்கோ துன்பம் விளைவிட மாத்துவாங்கிறாரு. அதை பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமக்கல் அறிவுக்கோயில்ல அற்புதமா முகப்புல ஒரு போர்டு வச்சிருக்காரு. இறைவனை தேடும் பணி நிறைவு பெறுகிறது. எவ்வளவு தைரியம் என்று சொல்ல முடியும்? அடுத்து அந்த நிரூபித்திருக்கிறார்கள். இறைவனை கண்டுகொண்டேன், இறைவனை காணுகின்றேன், குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய் இறைவனை காணுகின்றேன். எவ்வளவு காலத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். எல்லாம் தேடிக்கொண்டிருந்ததை, இந்த உலகம் என்ன தேடிக்கொண்டிருந்ததை எல்லாம் எடுத்து சாதாரண மக்களுக்கும் பிரம்மஞானத்தை போதித்த கப்பிரி மகன். நினைச்சு பாருங்க. ஏதோ பெரிய கல்வியாளர்கள் அந்த ஆசிரமங்களுக்கு மட்டுமே இருந்த இந்த ஆன்மீகத்தை, சிலருக்கு சொந்தமாக இருந்த ஆன்மீகத்தை கல்லாதவர்கள், கற்றவர்கள், ஆண்கள் பெண்கள் வரி பாருங்க. கல்லாதவர்கள், கற்றவர்கள், ஆண்கள் பெண்கள் வாரீர். கருப்பு வெள்ளை தோல் நிறத்து உலகம் அதை ஒன்றே என்று சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கிறது? அதுதாங்க அந்த குரு. அவர் பார்வைப்பட்ட எப்படி இருக்கும் பாருன்னா, நெருங்கோ சாமிஜி அதெல்லாம் ஞானமாக அல்ல. மகரிஷியுடைய படத்தை பாருங்கள், அந்த அருக்கண்ணை பாருங்கள், ஞானமாக வேதாத்திரி நினைவு முக்தி, வேதாத்திரி நினைவு முக்தி. யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை, நமக்கெல்லாம் இப்படி ஒரு ஆதங்கம் வருங்கிறனாலதான் அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பா யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தார். பல வீடுகளை உயர்ந்த படங்களா வச்சிருப்போம், பிள்ளைகள் நல்ல பேரா சொல்லி கூப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு அந்த பெயரெல்லாம் கூப்பிடுகின்ற அளவில் இல்லை. தடுமாறுகிறோம். பெயர் ஒரு மந்திரம், புரிஞ்சுக்கணும். ஒரு முறை நம்முடைய காவேரி படம் ராகவன் மனோகலை பேராசிரியர் நண்பர், நல்ல நண்பர், சாமிஜி கேட்டாங்க ஒரு கூட்டத்துல சேலத்துல, சாமிஜி வேதாத்திரி என்ற பெயர் இருக்குது, சாமிஜி வேதாத்திரி பெயர் புனை பெயரா அல்லது வைத்த பெயரான்னு கேட்டாங்க. உங்களுக்கு இருந்த சந்தேகம் இருக்கலாம். அப்போ சாமி சொன்னாங்க, அது வைத்த பேரு தான். அப்பெல்லாம் ஊர்ல போறவங்களுக்கு தங்குவதற்காக திண்ணையெல்லாம் இருக்கும், எல்லா ஊர்களும் திண்ணை இருக்கும். அங்க சத்திரம் இருக்கும், சாவடி இருக்கும், தங்கி போவது. இன்னைக்கு மாதிரிலாம் வசதி வாய்ப்பு இல்லை, உணவு கூடங்களும் இல்லை. அதனால அவங்க கண்டிப்பா சாப்பாடு வச்சுதான் அவங்க இறுதியாக இவங்க சாப்பிடுவார். முறையெல்லாம் நிறைய இருந்தது. மகரிஷி குடும்பத்துல அப்படிதான். சாமியுடைய அப்பா வர்றாங்க, வெளில போயிட்டு வந்து பாக்குறேன், ஒருத்தர் எங்க ஐயா எந்திரிங்க வாங்க, இந்த மாதிரி எங்கிருந்து வரீங்க, இந்த ஊர் வரேன். சாமியில அம்மா சாப்பாடு செய்து சாப்பாட வச்சு, அப்போ ஒரு குழந்தை சத்தம் கேக்குது, பூங்குழந்தை சத்தம் கேக்குது. அப்பதான் வேதாத்திரி மரிச்சு 7 நாளோ 8 நாளோ, என்ன பூங்குழந்தை சத்தம் கேக்குது? ஆமாங்க, 7 பெண் குழந்தைக்கு அப்புறம்
8வது பெண் குழந்தை தவமிருந்து பெற்ற குழந்தை இது பிறந்திருக்குதுங்கிறார். ஓ, ஆண் பிள்ளையா? பேர் வச்சுட்டீங்களா? இல்ல சுவாமி, ஒரு 15,000 பணம் வைக்கிற முறை இருக்கும். வேதாத்திரின்னு பேர் வைங்க, வேதாத்திரின்னு பேர் வைங்க. உலகத்தை ஞானத்தால் ஆழ்வான், உலகத்தை ஞானத்தால் ஆழ்வான்னு சொல்றாரு. உடனே அது முடிஞ்சது. அப்பத்தைக்கு திடீர்னு அவங்க வைக்கும்போது தான் ஞாபகம் வந்துருச்சு. ஓ, அவர் சொன்னாரு அதே பேர் வச்சிடலான்னு சொல்லி சாமுஜி வச்ச பேர் தான் வேதாத்திரி. அந்த மகான், ஒரு வழிபோக்கு மகான் கொடுத்த அந்த ஞான பெயர் உண்மை. பேர் ஒரு மந்திரம். வேத அத்திரி, கத்திரினா மலை, வேத மலைங்க. எப்படி பேர் பாருங்க, வேத மலை. நாமக்கல் கூட ஒரு பேர் இருக்குதுங்க இல்லையா, நாமக்கல். நாமம்னா இந்த 3ஆம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா பெருமாளுக்கு, அதான் அந்த மலை சுற்றிலும் போட்டிருப்பாங்க. இது நாமம் போட்ட மலை, நாம நல்ல கல்லு, ஒரே கல்ல நாமக்கல்லுன்னு. நாமகிரின்னு ஒரு பேர் இருக்குது. நம்முடைய ராமானுஜருக்கெல்லாம் கூட இந்த ஞான பூமியில தான் அருளாற்றல் கிடைத்ததாக அவர் எழுதியிருப்பார். அந்த கணிதத்துக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த நாமக்கல் வந்த போது, அங்க இருந்த போதுதான் எனக்கு திடீரென்று உள்ளுணர்வு ஏற்பட்டது அப்படின்னு ராமானுஜர் எழுதியிருப்பார். உண்மை அது. நாமகிரின்னு என்னங்க? நாமன்னா கிரினா மலை. அப்ப நாமகிரி ஒரு கல்ல கூட, ஒரு மலையை கூட தெய்வம் பரம்பரை. நதிய, மரத்தை, எல்லா தெய்வம். பாரிச்சன மாற வானில் வரக்கும் பறவைகள் தெய்வம், நீரில் நீந்தும் மீன்கள் தெய்வம், எழுத்தும் தெய்வம், எழுத்து கோடும் தெய்வம். உண்மை மறந்துட்டோம். அருத்தந்தை வேத கிரி, வேதத்துக்கெல்லாம் மலை. வேதத்தை நான் படித்ததில்லை, வேதத்தை அவர் சொல்றார் சாமிஜிய, வேதத்தை நான் படித்ததில்லை. 3வது மேல படிக்க போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. படிச்சார், அம்மா அப்பாவால முடியல. 3 வயது வரைக்கும் பணம் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். 8 வயதுல தறிநெய்ய ஆரம்பித்தார். நம்ம ஆகவான் யாரு? 8 வயதுல தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள். தாய் வந்து உதவியாக இருந்தார்கள். நினைச்சு பாருங்க, 8 வயது உழைக்க ஆரம்பித்த உடல் 96 வயதுல ஓய்வு பெற்றது. நம்முடைய அன்புக்குரிய வர்ம ஆசான், நம்முடைய சண்முகண்ண அழகா சொன்னாங்க ஆலியார்ல, சாமியுடைய மகா சமாதி அன்னைக்கு அற்புதமான வாரி சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த அண்ணன் சண்முகண்ணனுக்கு நன்றி சொல்லணும். 8 வயது உழைக்க ஆரம்பித்த உடல் இன்றைக்குதான் ஓய்வு எடுக்குதுன்னாரு. என்ன வார்த்தை பாருங்க. 8 வயதில் உழைக்க ஆரம்பித்த அந்த உடல் இன்றுதான் ஓய்வு எடுக்கிறது. உடல் ஓய்வு எடுக்கிறது, ஆன்மா ஓடி எடுக்காது. வேலை முடிகிற வரைக்கும் இருக்கும். யாருக்கு என்ன காரணம்? அவருடைய குருநாதரா ஏற்றுக்கொண்ட வள்ளலார் சொல்லியா, அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மாடார். தாய்மார் மனிதருக்குள் மனித வாழ்ந்தவர், மகத்தான ஆன்மா. கொட்டி வைத்து கவி கொட்டி வைத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து அறிவை 60 முறைகள் சொன்னாங்க. திருமூலர் தன்னை எங்கேயும் வெளிப்படுத்தாத மகான்கள், விளம்படுத்திக் கொள்ளாத மகான்கள், காலத்துக்கு மறுக்க முடியாது எழுதி வைத்திருக்கிறார்கள். எல்லாம் மாறலாம், சித்தாந்தம் மாறாது. அவட பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் எழுதியிருப்பார், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம். அறிவான வார்த்தை, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம். அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். வேதாந்தம் தவறல்ல, உண்மை வந்து மறைமுகமா சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர்னு ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம். இந்த ஆஞ்சநேயர் பின்னால என்ன இருக்கு? எது உதாரணம் உணர்த்துது? வாயு, காற்றுக்கு அனுமானம். அது வேற அனுமானம் இல்ல, அனுமானம். அப்புறம் அந்த உண்மை மறைஞ்சிருச்சா இல்லைங்களா? நிறைய விஷயங்கள். அருகம்புல்ல வச்சு இன்னைக்கு தெய்வம் கும்பிடுறோம்னா ஓரில் முதல் உயிர் தோன்றியது. முதல் புல்லாய் பூண்டாங்க, முதல் அதான் அனுமானம். நிறைய விஷயம் என்ன பண்றேன்னா விட்டுட்டோம். அது மாற திருமூலர் அவர்கள் கொட்டி தீர்த்திருக்கிறார். சரியா? என்ன பண்ணுகிறார்? உடம்பார் அழியில் உயிரார் அழிவார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவார்,
திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். மெய்ஞானம் சேர்றது போற வாகனம் பார்ப்ப நீங்க சேருவேன் நினைச்சு பாருங்க. பானை உடைஞ்சு போச்சு, நெய், அதாவது பழமொழி சொல்ல கிராமத்துல வெண்ணெய் திரண்டு வருகின்ற பொழுது பானை உடைந்தது போல நிறைய நடக்குதுங்க. 30 வயசு 40 வயசுக்குள்ள பெரிய பெரிய மருத்துவர்கள், சிந்துன்னு அம்மா ஒரு மருத்துவர் பேசியிருப்பாங்க, அனுப்பியிருக்க உங்களுக்கு எல்லாம். 39 வயசு ஒரு மருத்துவர் சவிதா மருத்துவ கல்லூரியில ரவுண்ட் வரும்போது செத்து போயிட்டார். இது வார்த்தையில் உண்மை. 40 ஒருவர் புலப்புறாங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்க? சிகரெட் குடிக்கிற, தண்ணி போறது எல்லாம் தான் கடவுள் நினைக்கிறீங்களா? வேளாளி சாப்பிடாமல் இருப்பது, தூங்காமல் இருப்பது, டென்ஷனாக இருப்பது, இது மகா கோடி கெட்ட பழக்கம். பணம் பணம் ஓடுறமே, எதுக்காக பணம் வேணும்? பணம் எதுக்கு வேணும்? வசதிக்காக வேணும், பேருக்காக வேணும், அவார்டு கிடைக்காம ஓட்டுறோம். இதெல்லாம் கிடைக்கும், நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லைங்கிறார். அதான் சொல்றார் திருமூலர், உடம்பார் அழியில் உயிரார் அழிவார், இடமடை மெய்ஞான சேரவும் மாட்டார். உடம்பை முன்னமே இழுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, உடம்பு ஆற்றல் உடம்புவாங்க. இது ஆற்றல் உடம்பு அல்ல. உலகில் தலை சிறந்த ஒரு அதிசயம் என்றால் நம்ம உடல் தான். தலை சிறந்த அதிசயம். அடுத்து அந்த ஒரு சொல்லுவார், அந்த உடல் பத்தி அற்புதமா சொல்லுவார். உடம்பை முன்னமே இழுக்கண்டு இருந்தேன், உடம்புல உருபொருள் கண்டே, அதை காணணும். காணாத கண்டமாற குதிக்கிறாங்க, காணாத கண்டமாற குதிக்கிறான்னு சொல்லுவாங்க. காண முடியாது ஒன்று உயிர் தான். எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி இருக்குது. பருவத்தை அளக்க முடியும், ரத்தத்தை அளக்க முடியும், வெப்பத்தை அளக்க முடியும், காற்று அளக்க, உயிரை அளக்க முடியாது. அதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் வார்த்தை சொல்லுவாங்க. உயிர் என்ன? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அப்படிப்பட்ட அற்புதம் தான் இந்த உயிர் சக்தி. அந்த உயிருடைய பெருமை சொல்றார். உடம்பை முன்னமே இழுக்கண்டு இருந்தேன், உடம்புல உருபொருள் கண்டேன். உத்தமன் கோயில உடம்புல யாருக்கா உத்தமன் இருக்காங்க, அவனை கோவக்காரனா, பொறாமக்காரனா, பயந்தாங்குழியா, பொறாமக்காரனா மாத்திட்டு எப்படி வாழ போற? உத்தமே உடம்புல உத்தமன் கோவில், உடம்பு தோப்பு என்றே. இதான் வேதாத்திரியம். உடலுக்கு எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான உடற்பயிற்சி. அசைஞ்சு கிட்டு போனது ஒண்ணு, அசையாம கிட்டு போனது ஒண்ணு, ரெண்டு தான் நம்ம முக்கியமா. வாய் கூட அசைக்கிட்டு போச்சு, அப்புறம் அசைகிற மனதை நிறுத்தி பழகிறோம். ஆலயம் ஆலயம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சேரதேச குருவேன்னு தன் குருவுக்கு அர்த்தம் எழுதின குருக்கு கவிதை அது. அசையாத உடம்பு அசைக்கிறோம். எவ்வளவு அசைக்கணும்? 40 ஆண்டுல ஆராய்ச்சி கிடைச்சது இந்த உடற்பயிற்சி. சும்மா கிடைச்சது 40 ஆராய்ச்சி. தன் உடலையே சோதனைக்கெல்லாம் வைத்து செய்தவர்கள் தான். அப்படிப்பட்ட நிலையில குரு, 2வது குரு யாரு? திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியார்த்தா ராமலிங்கர். சாமி 3வது குரு யாரு? ராமலிங்கர். இந்த 200 ஆண்டுல வாழ்ந்தவர். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை சொல்றார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. கடை சுத்தவழி சொன்னேன். எப்போ எத்தனை அப்போ மெய்ப்பூல் காண்டு அறிவு சொன்னியா, அந்த மெய்ப்பூலை காட்டுனேன். ஆர்வம் இல்லப்பா, அருள் பெரு ஜோதியை காட்டினேன். ஜோதியை கண்டேன் நம்மளை மறுச்சு அப்படி இறைவனை கண்டேன் பாடுறாங்க. அவரு ஜோதி கண்டேன் பாடிருப்பான். சரிங்களா? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டேன் அச்சில் ஏற்றுவேன் அகிலம் பரப்புவேன். ஒரு உடல்ல இருக்கிறேன். இந்த வரி பாருங்க, ஒரு உடல்ல இருக்கிறேன், பல உடல் வருவேன். சாமி வரலாறு படிச்சு பாருங்க. என்று வளலாறு எனக்கு காட்சித்தார் அன்றுமல் பழகிறேன், என்ன சொல்றாரு அதுதான் செய்யறேங்கிறார். நல்லா அழகா ஆலியாருக்கு அருட்பெருஞ்சோதி நகர் மகிழ்ச்சி பேர் வச்சுக்க. அருட்பெருஞ்சோதி நகர் ஊழி பண்ணமா வைக்கிறதுலதான் தப்பல்ல. அதை கும்பிட்டு போயிடுவாங்க. அதுதான் வேற ஒண்ணும் தவறல்ல. ஒரு இருக்கணும். ஆனா அது உண்மை தெரியாம அது மட்டும் போசம் ரெண்டு போயிட்டே இருப்பாங்க, கடைபிடிக்க மாட்டாங்க. உணர்ந்தார்கள் ஓதினார்கள் தானக பேதையா போயிருவாங்க. உணர்ந்தார்கள் ஓதினார்கள் தானக பேதையாக போய்விட்டோம் இதுவரைக்கும். அப்படி 3வது குரு யாரு? நம்முடைய அருட்பொருளார். அவ்வறிவே அறிவதற்கு முருகன் அறிஞர் திருமூலர். ஆள் ஆளுகிறார் அறிஞர் திருமூலர். அதே மாதிரி திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு அறிஞர் சொன்னார் அறிஞர் திருமூலர். ஆழ்ந்த ஆனந்தர் ராமலிங்கர். அறிவை அழைத்தோர்
அறவகத்தோர். குரு பாடல பாருங்க, அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் எங்கேயோ போட, எங்க இருக்கு அகத்த மெய்ப்பொருள் எடுத்துக்காட்டி அறிவின் அறிவித்தார் திரு வள்ளுவர். இங்க இருக்குப்பா உள்ள பெருங்குணம் ஆலயம், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மனிதனை பொதுள் வரங்களே, அதேதான் சொல்றாரு. அகத்ததுதான் மெய்ப்பொருள். அகத்து அது தானே நானே, நானே தான், நானே தானே, தானே நானே, ஏகம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி சொல்றாரு. அகத்ததுதான் மெய்ப்பொருள் எடுத்து காட்டி அறிவின் அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவை முறைகள் திருமூலர், ஆனந்த ஆனந்த ராமலிங்கர். அடுத்து மட்டும் எல்லா மகானையும் வணங்குவாரு. அறிவில் அறிவார் நிலைத்தோர் அறவகத்தோ, அதை வாழ்ந்து காட்டு நினைவு கூறுவோம். இதோட குரு வணக்க சொல்றவங்க எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அது நம்மளும் செய்யணும். வாழையடி வாழ்ந்த மரவர் கூட்டம். அப்ப அப்படிப்பட்ட நிலையில நான் என்ன பாக்குறோம், இந்த இடத்துல குருவினுடைய பெருமை உணரணும். அதுல நம்ம குரு எப்படிப்பட்ட குருன்னு பார்க்க போறோம். குரு என்பது அது ஒரு வார்த்தை இல்லை, ஒரு பொருள் மாதிரி ஒரு வார்த்தை இல்லை, அதுக்குள்ள பொருள் இருக்கு. எல்லா வார்த்தைக்கு பின்னாட ஒரு பொருள் இருக்கு. எல்லா வார்த்தைக்கு பின்னாலே சொல்லலாம். ஏதோ ரெண்டு ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, எந்த வார்த்தைக்கு பின்னால இப்படி மனிதன் ஒரு வார்த்தை இல்லை, அது வார்த்தை இல்லை. மனம் இதமாக இருப்பவன் மனிதன். யார் மனுஷன்? யாருடைய மனமெல்லாம் இதமாக இருக்கிறதோ அவர்கள் மனிதர்கள். மனுஷன் சொல்றோம், எப்படி அது மனிதர்கள்? இப்போ மனிதர்களை என்னன்னு சொல்றோம், மிருகங்கள் என்னன்னு சொல்றோம். மிருகங்கள் எல்லாம் கால்நடைகள் சொல்றோம். பாருங்க, மிருகங்கள் எல்லாம் கால்நடைகள். ஏன் அதை கால்நடைன்னு சொல்றோம்? கால்நடைகளும் நடக்குது, அதனால கால்நடைகள் சொல்றோம். அப்ப நம்ம எதுல நடக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. பார்த்தா உண்மையிலேயே உண்மையான கால்நடை நம்ம தான். ஏன் நம்ம கால்நடை சொல்றது இல்ல? அது தாண்டி ரெண்டு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? வாய் நடையும் மனநடையும் வந்துருச்சு. எப்படி ஒரு பிளஸ் டூ படிச்சவங்க கல்லூரி படி முடிச்சுட்டா பிளஸ் டூ சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி மேல வந்திருப்போம்னா வாயும் மனதுதான் வாமன அவதாரம். 10 அவதாரத்தை பாருங்க, 10 அவதாரத்தை உணர்ந்துக்கணும். ஏதோ கதையா பேசி சண்டை போட்டு இருக்கிறோம். அதுல வா மன அவதாரம் கூலையாதான் இருப்பான். விண்ணையும் அளப்பான் மண்ணை அளப்பான். எத்தனாயிரத்துக்கு முன்னால அதான் மகான்கள். தெரியுங்களா? விண்ணையும் அளப்பான். இன்னைக்கு யார் விண்வெளி வரைக்கும் தெரிஞ்சவங்க யாரு? மனிதன் தானே. இந்த பூமி 27 சுற்றுலா தெரிஞ்சவங்க யார்? மனிதன் தானே. அப்போ எதாவது தெரிந்து வரணும். ஆகவே குரு என்பவர் யார் என்றால், முதல்ல சொன்ன 3 வரை நான் வச்சுங்க, அவர்கள் காலத்துக்கு அப்பாற்ப சிந்திக்கூடியவர்கள், எந்த விருப்பொறுப்பு இல்லாதவர்கள், எல்லாரும் சமமாக வழிநடத்தக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, மனிதருக்குள் மனிதராக வாழ்றாங்க. சாமி மனிதருக்குள் மனிதராக பார்த்தோமா இல்லைங்களா? கடையோடி கூழாங்கல்ல கூட சமம் உட்கார வைத்த பெருமைக்குரிய மகான். முன்மை சீடர்கள், பெரிய சீடர்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் வருவதுனால என்ன பண்ணிட்டாங்க, சாமிஜியே சொல்லிட்டாங்க, எழுதிட்டாங்க. அப்பா பின்னாடி எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான் முதன்மை சீடர் என்னெல்லாம் சொல்லிருக்கிறாரு, ரகசியம் சொல்லுங்கன்னு சொல்லி பெரிய ஆத்திரமங்களை எல்லாம் பெரிய சண்டை வருது இல்லைங்களா? அதுல வரக்கூடாதுன்னா, நான் எனினும் நீ எனினும் நிறையர்கள் ஒன்றே, அவ்வளவுதானே. வேற இந்த வரி ஒண்ணு என்ன வேணும்? மணி கொண்டு அப்படி சாப்பிடுறது துணி எல்லாம் சாதாரணமா இருக்கும். எப்போ சொல்லுவார், என்ன தாடி வச்சிருக்கிற, மஞ்சள் போய் இவ்வளவுதான வேலை, இதை எடுத்துட்டீங்கன்னா நமக்கு தெரியாதுன்னு பாரு, இதை வச்சு எல்லாம் பண்ணிடுறாங்கன்னு சொல்ல. அப்படி பார்க்கும்போது அதுதான். இப்ப என்ன 4 குருமாரை பார்த்துட்டோமா? சாமிஜி குருமார்கள் நிறைய இருந்தாலும் கூட அவங்க 4 பேருடைய வாழ்க்கையை இறந்து நீ உலகத்தை லட்சக்கணக்கான எல்லா சொன்னேன், எல்லா மகான சிலைத்தான் உருவாக்கினார்கள். அடுத்த குரு பரம்பரை உருவாக்கிறாங்க. குரு பரம்பரை குருவாக கண்ணால பார்த்திருக்கிறார். நம்மள யாரும் சாதாரண பார்க்கல, குருமார்கள். தெரிச்சு பாருங்க, பல தடவை சொல்லியிருக்கிறார், பூரிப்படைந்திருக்கிறார்கள். இந்த 2006ஆம் ஆண்டு
ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரே யூடியூப்ல கேட்டு பாருங்க. நான் நிறைவாக இருக்கிறேன், வேண்டாத இடத்தில் இருக்கிறேன் பாரு. என்ன கேட்டா வேண்டாத இடத்தில் இருக்கிறேன், எல்லாம் செய்துட்டீங்க, நிறைவா இருக்கிறேன். நம்ம எல்லா அமைப்போடு நம் சாதாரண அமைப்பு அல்ல. நான் வேதங்களுக்கு விளக்கு கொடுத்து பயிற்சி கொடுக்கிற இடம் நம்மளுது. ஏகம் பிரம்மம் மகம் பிரம்மா இதெல்லாம் சொல்றேன், நாம் பயிற்சியா கொடுக்கிறோம். அதனால பிரம்மஞானங்கிறது சாதாரண சில ஒரு மனிதனுடைய பிறப்பு உரிமை பாரு. பிரம்மஞானம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு உரிமை. அதைத்தான் எல்லாரும் கொடுக்கிறாங்க. ஒரு முறை கூட கேட்டாங்க, சாமிஜி எல்லாத்தையும் வந்தோட கொடுக்குறீங்களா, தகுதி வேண்டாமா? கொடுத்துருவோம், பெற்றுக்கிறோம், பெற்றுக்கிட்டு பெறாத நம்ம என்ன பண்ண முடியும்? கொடுக்குறோமே இல்லை. எதைக்கு அந்த விவசாயி பாத்தீங்கன்னா தைரியமா விதைப்பான், விளையாட்டு விளையாட்டு விளையாட போன காக்கா தூக்கிட்டு குருவி தூக்கிட்டு மண்ணு தூக்கிட்டும் வளர்ந்தால் மரம், இல்லைன்னா உரம். மகான் என்ன பாருங்க, அது வளர்ந்தா மரமா வரட்டும், இல்லை உரமாகும், முளைக்கும் பாங்க, எல்லாம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்களாம் கடைவேறவே வாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு மகானுக்கு எண்ணம் இல்லைன்னா நாங்களாம் கடைவேற வாய்ப்பே இல்லை. முன்னாள் பேசுகிற வாய்ப்பு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நினைச்சு பாருங்க, குரு பார்வை எப்படிப்பட்டது? புண்ணியம் இல்ல, கோடி 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 புண்ணியம். பஞ்ச மகா பாதங்கள் செய்துங்கிறாரு மகான். எப்படி பணி, கொலை, கொல்ல, கற்பனை சுகுது மகா பாவம். அதை கூட தவறு செஞ்சிருக்கிறியா? துஞ்சாமலும் கூட சன்மார்க்க நிலை காண துடித்து நின்ற அஞ்சாவது உண்மையும் ஏற்பே. எங்க நீங்க பிடிக்க முடியும் சொல்ல பார்க்கலாம்? இவருக்கு தொண்டு செய்யாம என்ன போய் செய்ய போறோம்? இவருக்கு பெற்றதை கொடுக்காம எங்களுக்கு கொடுக்க போறோம்? நமக்கு தொண்டு செய்யல, கடன். அவ்வளோ பெரிய மகான் ஊரூரான் வீதி வீதியா பஸ்ல சைக்கிள்ல செருப்பு இல்லாம நடந்து. நினைச்சு பாருங்களா அவருடைய வாழ்க்கை உலகத்தை படிக்கிறோம். அதோட 60வது ஆண்டுல எழுதியிருக்கிறார், நான் இதுவரை குடும்ப தொண்டையும் உலக தொண்டையும் சேர்ந்து செய்து வந்தேன். திருநெல்வேலியில தியாகராஜ நகர் அறிவிப்புகள் அந்த செய்தி பார்த்து நாகராஜன் பேராஜ் நாகராஜன் எழுதி போட்டிருக்கார். 60வது வயதில் சாமி சொன்ன விளக்கம் சரியா பார்த்துருப்பேன். இதுவரை நான் குடும்ப தொண்டும் உலக தொண்டுங்கிறார், சமுதாயத்தில் உலக தொண்டும் சேர்ந்து செய்து வந்தேன். என் 60வது பிறநாளிலிருந்து முழுமையாக உலகத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன். முழுமையாக அர்ப்பணம். என் வயதின் காரணமாகவும் கடுமையான பல பிரச்சனைகள் எதிர்கொண்ட சிக்கலின் காரணமாகவும் உழைப்பின் காரணமாகவும் என் உடல் மெலிந்திருக்கிறது. நான் நீண்ட நாள் வாழ வேண்ட விருப்பம் எனக்கு இல்லை. அதற்குள் வெளிநாட்டு அறிஞர்கள் சிலர் சந்தித்தால் பாருங்க, வரி பாருங்க எவ்வளவு ஆர்வம். அதற்குள் வெளிநாட்டு அறிஞர்கள் சிலரை சந்தித்து உலக சமாதான அமைதி திட்டத்தை அவர்கள் கொடுத்து விட்டால் பின்னால் அதை எடுத்து சிறப்பாக பரப்பி விடுவார்கள். உலக அமைதி காணுங்கிற தான் காலத்துக்கு அப்பாற்பட்டு. எப்போ 71வது வயதுல ரெக்கார்ட் இருக்கு. அவருக்கு புத்தகத்தை படிச்சு பாருங்க. வெளிநாட்டு பயணம் போயிட்டு எழுதி பாருங்க, அன்புடைய படிச்சு பாருங்க. எனது கடிதம் இருக்கும், அடுத்தது கடிதம் வரும். எங்க போன, யாரை பார்த்த, எங்க இருக்கு ஒரு கடிதோடு எழுதிப்பார். நாமக்கல் உடனான பேராசிரியர், நான் திருவள்ளிபுத்தூர் செல்லுகிறேன், நீங்கள் திண்டுக்கல் வந்து விட்டால் நம்ம இணைந்து சேர்ந்து செல்லலாம். திண்டுக்கல் மதுரை நினைக்கிறேன், சேர்ந்து செல்லலாம், தொண்டு செய்யலாம்னு சொல்லி ஒரு நாமக்கல் பேராசிரியர் இருக்கு. அப்படி எல்லாரையும் அரவணைச்சு சோமா வைத்துக் கொண்டு போனவர்கள். இத்தனை உழைப்பு. சாமி ஐயா, உலக தியாகராஜன் ஐயா, உலகநாதன், சுப்பையா, நிறைய நினைச்சு பாருங்க. அஜய்கூடையா, கரூர் அஜய்கூட சாதாரண உழைப்பாங்க. ஒவ்வொருவரும் நிறைய இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றேன், எல்லாம் மறந்துடக்கூடாது. எல்லாம் சரித்திரம், நன்றி உணர்வு. மகிழ்ச்சி நோக்கமே என்ன? நன்றி உணர்வு, நலநாடி செயலா நற்பண்பு. முக்கிய நோக்கம் என்ன? நன்றி உணர்வு, நலநாடி செயலா நற்பண்பு, அயரா விழிப்புணர்வு முக்கியம்.
நெற்றியில் பூச்சியில் நாம இருப்பார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகான் யாருன்னா கிடைக்கிறது இதான் சொல்ல வாராது போல வந்த மாமணி, வாராது போல வந்த மாமணி, இங்கு வரை யான் பெறவே என்னதான் செய்து விட்டோம். சிந்திச்சு பாருங்க, என்ன மாற்றம், சின்ன ஒரு மாற்றம் தான் எவ்வளவு நன்றி சொல்றோம். சின்ன சின்ன உதவி கிடைச்சா நன்றி சொல்றோம். வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர். ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க, வாழ்நாள் கிடைக்காத ஒரு பாக்கியங்கிறாங்க ஆலியார் வந்து போறது. ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன்கிற கேன்பராங்கிற ஒரு பெரிய பொறியாளர் நான் சென்ற போது அந்த தவமையை துவக்கணும். ஸ்ரீ தாமு என்கிற பொறியாளர் ஆலியார் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு. ஐயா நான் ஆலியார் வந்துட்டேங்கய்யா, ஆலியாரை பார்த்தேன், ஐயா எப்படியா இருக்கு ஐயா, மினி சுவிட்சர்லாந்துங்கிற வார்த்தை சொன்னார். நினைச்சு பாருங்க, ஆலியார் ஐயா நீங்க நாங்க சொன்ன கூட பரவாயில்ல, நாங்க இங்க காடு மேல இருக்கிறோம். அது இல்லையா, ஆஸ்திரேலியா போயிருக்கலாம், எல்லா நாடும் போயிருக்கேன், ஆனா எந்த போல ஒரு அமைப்பு எங்க இல்லை என்ற வார்த்தையை அவர் சொன்ன வார்த்தை. அதே எம்டிங்கிற ஒரு பெரிய மருத்துவர், 10 பட்டம் பெற்ற மருத்துவர் ஆலியாருக்கு வந்தாங்க 80 வயதுல, மைசூர் எல்லாம் கூப்பிட போயிருக்கிறாங்க, ஆரண்டி குற்றாலம் மற்றவங்க எல்லாம். அப்ப லட்சுமணன், தஞ்சாவூர் லட்சுமணன் கூட போயிருக்கிறார். இல்லப்பா வயதாயிருச்சு, இனிமேல வர முடியாது இருக்காரு. ஐயா இவருக்கு 80 வயசு தாங்க ஐயா, லட்சுமணன் 80 வயசு தானா, சரி வர டிக்கெட் போடு வந்து பேசினார். அவட வர முடியாது நினைத்து அந்த வேலை வந்து பார்க்கும்போது மினி சுவிட்சர்லாந்து போல இருக்கிற இந்த வார்த்தையை, அது பசுமை பற்றி சொல்லலாங்க, ஆற்றல் களம், ஞான களம். அது மகான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார், சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை அல்லது பொறுப்பு இப்படி கிடைத்திருக்கிறத விட்டா எப்ப பண்ண முடியும்? என்ன பண்ணலாம்? குறைஞ்ச 10 பேருக்காவது ஒரு ஆண்டுக்கு 10 பேருக்காவது உணர வைக்கணும். தெரிய வைக்கிறது வேற, அது 100 தெரிய வைக்கணும். அடிக்கடி வார் சொல்லுவான், மனவளக்கலை வராதவர் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாதவர் கூடாது. முயற்சி பண்ணுங்க, முடியும். அவர்களுக்கு எல்லாம் தெரியுது, மனவளக்கலை வராதல் இருக்கலாம், நேரம் இல்லாம இருக்கலாம், இல்லை தெரியாம இருக்கலாம். ஆனா தெரியாத கூட என்ற உழைப்போ உயர்ப்போ அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய உலக அமைதி மையம் அது. உலக தாழ்வுகள் புறப்பட போகிறது, புறப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மள உலக தூதுவர்கள், அப்படிதான் சொல்லுவார் சாமிஜி, உலக தூதுவர்களே ஆங்காங்கே செல்லுங்கள். ஒரு முறை கூட சுவாமிஜி விவேகானந்தர் பேசி என்கிட்ட ஆடியோ வச்சிருக்கேன். சுவாமி சொன்ன வார்த்தை, ஒரு விவேகானந்தர் பேசுகின்ற போது சொன்னார், இது போல உலகத்துக்கு வழிகாட்ட ஒரு குருகுராமத்தில் ஒரு அமைப்பு அமையும். உருவில்லாத வழிபாடு, அறிவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும், ஆசிரியர்கள் அங்கே உருவாக்கப்படுவார்கள். உலகம் முழுவதும் சென்று உலகம் முழுவதும் அவர்கள் கருத்தை பரப்புவார்கள். உலகம் அமைதி அடைந்தே தீரும். உலக வழிகாட்டக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு மட்டுமே உண்டு. பாரம்பரிய பண்புக்கு சொந்தக்காரர்கள். விவேகானந்தர் சொன்ன வார்த்தை சாமி சொல்லியிருப்பார். நீங்க நினைக்கலாம் இதுக்கெல்லாம் பணம் வேண்டும், நீங்க நினைக்கலாம். நான் இதுவரை ஒரு நாள் கூட பண்ணி கிடந்தது இல்லை. சாமி விவேகானந்தர் சொல்றார், எப்படியாவது வருகிறது, அதுக்கு இது போல அதுவும் நடக்கும். அதான் நடக்குது. அறிவுக்கு திருக்கோவில். டாக்டர் சுகீஸ்வரன் சொல்லுவார், கல்லுக்கு மரத்துக்கு எல்லாத்தையும் கடவுளாக்கி இருக்கிறோம், மனிதனை கடவுளாக்க பெருமை வேதாத்திரி இருப்பார். எல்லாத்தையும் கடவுளாக்க, ஆனா வேதாத்திரி மனிதனை கடவுளாக்கியவர்கள். இதான் கண்ணதாசன் சொன்ன வார்த்தை. ஆசை, கோபம், பொறாமை கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். ஆசை, கோபம், பொறாமை கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு, கருணை, உண்மையில மனிதனுடைய தெய்வம். கத்தை சடை வேண்டாம், காவி உடை வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதும் பரமன் அடைவதுதான் பாவனை. அதைத்தான் புருவத்திடை பூலா தொட்டு இருளத்தி புன்செயல் பதிவடைத்து பூர்வனை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகலாவத்தால் களங்கங்கள் போக
பெருங்களத்தமர்த்தி யார் செஞ்சிருக்காது வரைக்கும் கருத்துடனே விளைவறிந்து 5 புலங்களை ஆளுங்களை போது எப்படி விடுவாங்க நமக்கு பிறகு எரிய ஒரு கவிதை போகுது வாழ்க்கைக்கு உருவத்திடை பூராட் தொட்டு எந்த உயிர் உணர்த்தி நான் சொல்ல காணாத கண்ணமாற குதிக்கிறான் காண முடிய ஒரே ஒண்ணு உயிராற்றல் ஐயப்பங்களோட சொல்லுவோம் ஐயா ஏற்றுடையா இறைக்குடையா ஏற்றுடையோம் இருமுடி கட்டை ஏற்றுடையா நாமட ஐயப்பன் முன்னால மனவர்களுக்கு முன்னால் நான் குருசாமி பணியாற்றிவன் சேர்ந்து பயணித்திருக்கிறோம் ஆனாங்க இருமுடி கட்டதை ஏற்றி விட்டோம் இருமுடி இறக்கி விட்டோம் இங்கதான் உயிர்த்தி ஏற்றி விடுகிறோம் சாந்திவா கொடுக்கிறோம் ஏற்றி உடைய இறைக்குடைய என்பது ஏதோ ஒன்றில் உயிர் சக்தி ஏற்றி விட வேண்டும் சுத்தி இறக்கி விட வேண்டும் நாம தானே செய்து கொண்டிருக்கிறோம் அங்க குருசாமி இங்க அருள்நிதி சாந்தி வாங்கிட்டா நீங்க சாந்தி பண்ணிக்கலாம் முதல் நாளுக்கு போறவங்களுக்கு இறக்கி குருசாமி இறக்கி விடணும் எல்லாம் சரியா இருக்கு யாரை காண சாமியை காண எதுக்கு சாமி சாவி மிஞ்சிய உள்ளதாங்க சாமி வேசபியா நேற்று 16 கண்ட என்னுடைய வேசபியா வார்த்தை சொல்லுவார் எது சாமி சாவி மிஞ்சிய பொருள் சாமிம்பார் அருமையான நடக்கும் ஆன்மாவுக்கு அழிவில்லை ஆன்மாவை காண ஆன்மாவை கண்டால் மோட்சங்க அதான் புருவத்திடை பூவுருளால் தொட்டு உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவளித்து பூர்வலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தால் கலங்கங்கள் போக பெருங்கள தமர்த்தி துரியாயுதம் கருத்துடனே சும்மா இல்ல கருத்துடனே விளைவறிந்து 5 புலங்களை ஆளுங்களை போயிடுது ஐயப்பனம் ஆள போட 5 புலம் ஆளும் ஐயப்பன் புரணனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்பர் வித்தில பதறு வள்ளுவத்தை வெற்றி பெற வச்சிருக்கோமா இல்லைங்களா புரணனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் இதான் ஆக்கணை ஆகணைனா கட்டளை ஊரு ஒளி ஓசை சுவை நாட்டம் என்ற 5 வகை தெரிவான் கட்டிய உலகம் அப்ப கருவறிந்து அகதவத்தால் கலங்கங்கள் போக பெருங்களத்தை அமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலங்களை ஆளும் கடை போதித்து 5 புலங்களை ஆளும் கடை போதித்து அதான் ராஜயோகம் நம்ம செய்யறது ராஜயோகம் தத்துவத்துல அத்வைதம் நம்முடைய வேதாத்துக்கு கொடுத்தது தத்துவத்துல அத்வைதம் யோகத்துல ராஜயோகம் காந்த தத்துவம் கண்டிப்பா காந்த தத்துவம் மிகப்பெரிய காந்த தத்துவம் எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் இருவரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம் நான் மட்டும் சொல்லப்பா அதான் மகான்கள் நான் மட்டும் சொல்லப்பா எல்லாரும் சொல்லியிருக்காங்கப்பா முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் நிறைய உணர்ந்திருக்காங்க மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் உதாரணம் சொல்ல இல்ல இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால் எங்களுடைய மின்சாரம் எல்லாருக்கும் உணர்த்தலாம் எல்லாருக்கும் உணர்த்தலாம் அதுதானே செய்து கொண்டிருக்கிறோம் சாதாரண செயல் இல்லை அப்ப அப்படி நிற்கின்ற போது இங்க அற்புதமான என்னன்றது கருவறிந்து அகதவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தை அமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து முக்கியம் விளைவறிந்து 5 முறை ஆளணும் வேதாத்திரி பிள்ளைகள் தனி அடையாளம் தெரியணும் எல்லாம் சராசரி அல்ல நம்ம எல்லாம் பார்ப்பவரெல்லாம் உயர வேண்டும் பேச்சை கேட்பவரெல்லாம் உயர வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை இடங்கள்ல பேரா சொல்லுவதையெல்லாம் கேட்டு பலர் மாறி இருக்கிறார்கள் பல உயர்ந்திருக்கிறார்கள் ஏன் ஆன்ம தூய்மை விருப்பம் இல்லாமல் செய்கிறோம் மகான் மொழியில் தொண்டாற்றி மகிழ்ச்சியும் வெற்றியும் காணுகிறோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எதிர்பார்த்தல் ஏமாற்றம் இரண்டும் இன்றி எதிர்பார்க்கிற வரைக்கும் ஏமாற்றம் இருக்குங்க எதிர்பார்த்தல் ஏமாற்றம் இரண்டும் இன்றி என்ன பண்ணும் என் உழைப்பை அறிவுதனை முதலா வைத்து சாமி எதை முதலா போட்டிருக்காரு ஒரு உழைப்பையும் அறிவுதான் முதலா போட்டிருக்காரு உலக சேவாக்களின் மூல முதல் என்ன உழைப்பும் அறிவும் தான் என் உழைப்பை அறிவுதனை முதலாய் வைத்து கதிரொளி இருப்போங்கிறார் எப்படி சூரியன் விருப்பம் இருக்கலாம் எல்லாருக்கும் அருள்வாளிப்பதை போல கதிரொளி இருப்போம் நல்ல பயன் உழைக்கும் சும்மா நல்ல பயன் உழைக்கும் கடமை கடமை
சமுதாய உடல் உணவு கொடுத்து உடல் வளர்த்திருக்கிறது, உடை கொடுத்திருக்கிறது, கல்வி கொடுத்திருக்கிறது, எல்லா வசதியும் கொடுத்திருக்கிறது. சமுதாயத்தை நான் வாழுகின்றேன், ஏதாவது செய்யணும். எல்லாம் செய்ய முடியாது என்பதற்காக ஏது செய்யாமல் இருக்கக்கூடாது. குற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவை கொண்டு தொண்டாட்டி மகிழணும். உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவை கொண்டு உலக தொண்டாட்டி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். ஏன்? நான் இறைவனை மனதில் தேர்வோம். இறைவனை மட்டும் என்ன வேணும்? இந்த பற்றாகும் வார்த்தை இருக்கு பாருங்க. என்ன பற்றாக்குறை? எதை பற்றவிட பற்றாத குறை. பற்றிக்க முடியும். சாதாரண வார்த்தை இல்லை. யாருக்கா கொஞ்சம் குறைவா இருந்தா உங்களுக்கு இந்த தவத்தில் தியாகத்தில் நிக்கல பண்ணுங்க. ஏதாவது நடக்கலன்னா தவம் பத்தல, உங்க பேச்சு யாராவது கேட்கலன்னா தவம் பத்தல, சொந்த தொழில் குடும்ப தொழில் வளரலன்னா இப்ப தவம் பத்தல. மனதில் தான் மார்க்கம் உண்டு. ஏதாவது முடியல தவம் தான் பத்தல. நீங்க ஏதாவது வெற்றிக்கு தவம், மகாத்மா வெற்றிக்கு தவம், புத்தருடைய வெற்றிக்கு தவம், இயேசுவோட வெற்றிக்கு தவம், எல்லாம் தவம் தான். வள்ளலாருடைய தவம். தவம் செய்வார், தன் கர்மம் தான் செய்வார், மற்றெல்லாம் அவங்க ஆசையப்பட்டு உற்ற நோய் நோற்றலும் ஈர்க்குறுகள் செய்யாம வல்லவத்தை பொய்யாக்க கூடாது. வர்ற துன்பத்தை பொறுத்துக்கிற சக்தி வருங்க. தவம் பண்ணா துன்பம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப எப்படி இருக்கும்? ரெண்டாவது பண்பாடுதான். உற்ற நோய் நோற்றலும் உயிர்க்குறுகள் செய்யாம அப்படியே தவத்துக்குரு. எவ்வளவு இருப்போம்? என்ன எண்ணியது எண்ணியாக எண்ணி திண்ணீராக பெறும். வள்ளுவ சாமிஜி பாரு வெற்றி 54 வருஷம் எவ்வளவு பெரிய வெற்றி. எண்ணியது எண்ணியாக இது யாரு? எண்ணி திண்ணீராக பெறும். உலகத்துல செல்வந்த தோத்திருக்கலாம், அறிவாளி கூட தோத்திருக்கலாங்க. உழைப்பாளி தோத்ததே இல்லை பாருங்க. செல்வந்தம் தோத்திருக்கலாம், அறிவாளி தோத்திருக்கலாம், உழைப்பாளி தோத்ததே இல்லை. தன்னை நம்பும் தைரியம் இருந்தா நாளென்ன போடுது என்ன? இறை நம்பிக்கை இல்லாத நாத்திகன் அல்ல, தன்னம்பிக்கையில்லா நாத்திகன் விவேகானந்தர். அதுதான் மகிழ்ச்சி. என்னுடைய பால் அறிவா வாழ முடிவுங்கிற நினைச்சு பாருங்க. அது வேணும் வேதாத்திரத்துல. ஒவ்வொருவரும் அந்த வழியில் என்ன பண்ணும்? உடாப்படியே தடை வரும், சில சங்கடங்கள் வரும், சில அவமானங்கள் கூட வரும். அதனாலதான் வாழ்க்கை வரலாறு படிங்கிறோம், வாழ்க்கை வரலாறு படிங்கிறோம். அதெல்லாம் வரதான் செய்யும். சரியா இருந்தா ஏற்றுக்குவோம், தப்பா இருந்தா புரிய வைப்போம். சொல்ல சரியாதான் மாத்திக்கணும். நான் தான் சொல்லக்கூடாது. அப்போ இந்த இடத்துலதான் நமக்கு என்னது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. என்ன? தொண்டாற்றி வெற்றிக்கான ஆனந்த அனுபவம், சலிப்பில்லா பேரின்பம். இங்க எதுவுமே விடப்பட்டான் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். அதான் ரொம்ப அற்புதம். தான் குடும்பம் சொத்து ஐவர்கள் ஒன்றும் கிடக்கூடாது. மனவளுக்கு இருந்தா நீங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சுற்று நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும். ஊருக்கு எங்க போய் என்ன பிரயோஜனம்? உங்க ஊருக்கு செய்யாம நீ ஊருக்கு என்ன போய் என்ன பிரயோஜனம்? ஐவர்கள் சொன்ன மகான் உலகத்துக்கு யாருமே இல்லை. நீ தான் குடும்பம் சுற்றம் ஊர்ல கண்ட ஐவ கடமை. உடல்நலம், மனவளம், நட்பு நலம், கருமை என்று திறமை அங்கேயும் பெறணும். மனவளக்க பயிற்சி பெற முடியும். லட்சக்கணக்கான பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதை கல்கோத்தி கொண்டிருக்கிறோம், கோவில் கட்டி கொண்டிருக்கிறோம். அதை கல்கோத்தி நினைச்சுக்க வேண்டாம். செயற்கை காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நான் ஏதோ இதான் இல்லை, உண்மை. என்ன உலகத்தில் உண்மை ஒண்ணுதான். அறம் செய்ய விரும்புகிற அவையோடைய வார்த்தையின்படி. அப்போ எவ்வளவு பெரிய மகன் நமக்கு எளிமையா கிடைத்ததுனால சாதனம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். எப்பொழுது மகன் கொடுக்கிறார்? எப்படி? யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை அடிக்கடி நினைக்கணும். சும்மா ஏதோ அப்பத்தைக்கு நினைக்கல இருக்கக்கூடாது. யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தால் அந்த பொருளின் தன்மையாய் காண்போர் மனனுடைய மாற்றம் காண. இருமுக்கு நீதி ஒண்ணு வேண்டாங்க. ஒரு சின்ன மாங்காய் எடுத்துக்கேன், அப்படி துண்டுதான் வெட்ட போறேன். 34 லட்சம் வந்துச்சா இல்லையா? நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, எங்கேயோ இருக்கிற மாங்காய் இல்லை. நான் வாயில் தான் சொன்னோம், தான் முடிஞ்சு மத்துவார்.
நீ எதை எண்ணுகிறாய் அதுவாக மாறுகிறாய். ஏதாவது விஞ்ஞானங்கள் ஏஐங்கிறாங்க. எதை எண்ணுகிறா மாறுகிற நினைக்க எடுத்து எனக்கு நினப்புதான் பொழப்ப கொடுக்கும். கெடுக்க சொல்லக்கூடாது. நினப்புதான் பொழப்ப கொடுக்கும். அருத்தனுடைய விளக்கம் சரியா? அப்போ அப்பொருளின் தன்மையாய் காண்போர் மனதில் உடல் மாற்றம் காணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தானே உண்மை? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தை சுத்தம் பண்ணுங்க, சுகத்தானா சரியா? அப்ப அகம் அழுக்கு, கோபம், பயம், வெறுப்பா இருக்கே. துன்பங்களையும் துயரங்களையும் சங்க போடுங்க. பாலித்தின் பையில மனம் தயவு செய்து புரிந்து வரணும். எப்படி குறுக்கடிச்சுக்காது. கொஞ்சமா என்ன வேணும்? சில மகாண்ட போன ஒண்ணு கிடைக்கும், ஆனா இங்க எல்லாம் கிடைக்கும். அடிக்கடி சொல்லுவேன், வேதாத்திரிய ஒரு சூப்பர் மார்க்கெட். எனக்கு உடல்லாம் கிடைத்திருக்கிறது, மன அமைதி கிடைத்திருக்கிறது, தொழில் எப்படி செய்ய வேண்டிய விளைவு கிடைத்திருக்கிறது, குடும்பத்துடைய பாதுகாப்பு நட்பு கிடைத்திருக்கிறது, சமம் எல்லாம் இருக்கிறது. ஒண்ணு மட்டும் இல்லை, என்னைக்குள்ள லட்சக்கணக்கான பேர். விசாரிச்சு பாருங்க. தொடர்ந்து நீங்க இல்லைன்னா பயிற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சு தரும். அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, உள்ள செல்வந்த தோத்திருக்கலாம், அறிவாளித்த உழைப்பாளி தோத்ததே இல்லை. தெய்வத்தால் ஆக முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கண்டிப்பா நம்ம அடுத்து கல்லார் கற்றார் செயலுடையவாய் காண இன்ப துன்பம் அவன். நீ படிச்சிருக்கியா? படிக்கலாம் இல்லப்பா, நீ செய்யற செயல்களை வருங்கிறார். இதுதான் ஏற்றுக்கணும் வேதாத்திரி பிள்ளைகள். கல்லார் கற்றார் செயலுடையவாய் காண இன்ப துன்பம் அவன். எதை விதைத்தாயோ அறுவடை செய்கின்றார். எதை அறுவடை செய்யறாரு என்ன சொல்லி வைத்தாங்க? ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனை பாலா போகாது, சாங்கார சக்தியுமே வினையாய் போடும். அப்படி அவ்வளவு பஞ்சமக பாதம் பண்ணியிருந்தாலும் அச்சுமே வேண்டாம். நம்ம ஏற்றுக்கொள்ள மகான் இருக்கிறார். வந்து முறையாக பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம், அகத்தாய் பயிற்சி, பிரமையான பயிற்சி, அருள்நிதி. என்ன வேணும்? வாழ தெரிந்து வாழ்வோம், வாழ்தல் வழிகாட்டுவோம். ஒரு செய்தி நேரத்துல மிகப்பெரிய அற்புதமான சிறப்பான மனவழக்கம் உண்டான நேரான ஒரு உதாரணம், நடைமுறை. பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற பொழுது குள்ளச்சாமி குள்ளையா, அவருடைய குருநார் குள்ளச்சாமி குண்டலம் பெற்றோன்னு எழுதியிருப்பார். குள்ளச்சாமி என்பவர் குண்டலம் பாரதியார் குண்டலம் கொடுத்தவர். நம்முடைய மகிழ்ச்சி வேதாத்திரி மாற குண்டலம் நிறைய கொடுத்துருக்காங்க. இடையில மறைஞ்சு போச்சு. இல்லாம மகிழ்ச்சி வந்து இப்போ அருங்கருளையும் நாம் கிடைச்சிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் குண்டலம் கொடுக்குறாங்களா இல்லைங்களா? அப்படி இருந்ததுதான் எல்லாம் விட்டு மறைஞ்சு போச்சு. அப்போ அவர் பேரை குப்பை பொறுக்கி பைத்தியம்னு பேரு. ஒரு குப்பையெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டு கொண்டு அப்பாடி செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். பாரதியார் பார்த்தார், ரோட்ல குப்பை போறது பைத்தியமா, குப்பை எடுக்கிறது பைத்தியமானு சிந்திச்சாரு. அதான் கட்டுவரை காமுருவாருமா சிந்திக்கிறாரு. ரோட்ல குப்பை போடுறதுதானே பைத்தியம், குப்பை எடுக்கிறது பைத்தியம். உடனே பார்த்தார், சாமியை வாங்கி கூப்பிட்டு போய் உட்காந்து, இவ்வளவு பெரிய ஞானவான் எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு எல்லாம் பார்க்கலாம், கல்ல படம் பாப்பர் வச்சு மேல போடுறான், அதை சிரிச்சுட்டு எடுத்துட்டு போறீங்க, என்னடா குப்பையெல்லாம் பொறுக்காது சாமி, கீழே போடுங்க. குப்பை எடுத்து கீழே போட்டார். யாரு? குள்ளச்சாமி. உன்னை குள்ளச்சாமி கேட்கிறார் பாரதியார, டேய் நான் குப்பை கீழே போட்டுட்டா நீ எப்படா போட போறேன்னு கேட்டார். குப்பையை நான் போட்டேன், எப்ப போட போற? அப்ப பாரதியார் சாமி, எங்கெல்லாம் குப்பையெல்லாம் இல்லை, நீங்க தான் இடது கீழே போட்டீங்க சாமி. குப்பையில டே குப்பையை நான் வெளியே சுமக்கிறேன்டா, குப்பைய வெளியே தான்டா சுமக்கிறேன், நீங்களா உள்ளத்துல சுமக்கிறீங்கடா. வார்த்தாடே அப்பா, குப்பையை நான் வெளியே சுமக்கிறேன்டா, நீங்க உள்ள சும இறக்கி போடுங்கடா. அதான் மகிழ்ச்சி சொல்வார், இறக்கி வைங்க, அது வடித்து ஆட்டல. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் அப்பதான் கும்பிட்டார். துணி வழுக்க மண் உண்டு எங்கள் மொத்தம் மாறி, மணிவழுக்க கூட சாணை உண்டு எங்கள் மொத்தம் மாறி, தோல்வழுக்க சாம்பல் உண்டு எங்கள் மொத்தம் மாறி, இந்த மனவழுக்க வழியிலேயே எங்கள் வந்து பாரதியார் பாடுறார். கிருபை ஞானம். ஆனா இந்த அறிவு உயிரில் கிடைக்கல. துணி ஒழுக்க மண் இருக்குது, மணி ஒழுக்க சாணை இருக்குது,
தோல்விழுக்க சாம்பல் இந்த மனவிழுக்க வழியில எங்கள் முத்து மாறி அடுத்த வரி அற்புதமான வரி. பல கற்றோம் பல கேட்டோம் பயனொன்றும் இல்லையடி. நிறைய படிச்சிருக்கேன் நிறைய கேட்டிருக்கேன் பயன் இல்லையம்மா. அப்பதான் கொடுத்தார் ஒண்ணு இல்லையோ காலேஜ் கொடுத்தார். விவேகானந்தருக்கு ராம பரமஹம்சர் கொடுத்த மாதிரி சாமிஜி நமக்கெல்லாம் கொடுத்த மாதிரி நம்ம எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்ப பராத அக்னி குண்டலி சக்தி என முண்டமிட்டத்தின் உட்புறத்தில் பின்னையிட்டு தென்னிலைங்கிற அன்னையிட்டத்தை அடி வைத்து ஒரு ஞான அக்னி இருக்கு. நெருப்பா மாறக்கூடாது. அக்னி பண்படுத்தும், நெருப்பு பால்படுத்தும். உடம்புல சிவதாண்டம் ஆடலாம், புத்தனம் ஆடக்கூடாது. அது வேற மாதிரி சிவத்தை கொண்டு போயிட்டாங்க. உயிர்சக்தி சிவசக்தி. சிவசக்தி வீணா போனா கொலநாசம். சிவன் சுத்து கொலநாசம் போயிடும். இந்து விட்டு வந்து கெட்டால் இந்த வீட்டை கட்டுவான். நம்ம காய்கறி கொடுத்துட்டு இருக்கிறோம் இளைய சமுதாயத்துக்கு. கண்டிப்பா கொடுத்துறேன். அப்பதான் பண்ண அக்னி கொஞ்சம் கண்டே இந்த மரப்பொந்துல வச்சாங்க. உருவத்தை போல தொடமை உருவத்தை போல தொட்டு அதான் இந்த மரப்பொந்தினில் வைத்து வென்று தண்ணிது காடு. சோலைக்கும் காட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. காடுதான் எல்லாம் விஷத்தை பத்தி தான் பாடும். கொடூர மிருகங்கள் உள்ளே போக முடியாது காட்டுக்குள்ள, சோலைக்குள்ள போலாம். அப்ப காடு என்ன நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க காடு அழிக்கிறதுக்கு. வென்று தெளிந்தது காடு. காடு வீரத்தை மூப்பெண்ணு கொஞ்சம் விட்டு உண்டோடு அவ்வளவு ஆனந்த கழிக்கும். உண்மை அப்படி நினைச்சு பாருங்க. மாமும் மாப்பின் வாழ்த்து மாமும் மாப்பி மனவளக்கலைக்கு முன் மனப்பில் பின் என்று சொல்லி இவ்வளவு பெரிய ஞானம் கிடைச்சிருக்காருங்களா. தயவு செய்து நான் பெற்றுட்டோம். ஆனா குறைஞ்சது மாசம் ஒரு 10 பேருக்காவது கொடுத்தே ஆகணும். மகிழ்ச்சியோட நோக்கம் அது. குருக்காணிக்கு என்ன கேட்டாரு? இப்ப மகிழ்ச்சி சார்பில் உங்க குருக்காணி கேட்கறோம். நீங்க பயிற்சி பண்ணுங்க, ஒரு 4 பேர் பயிற்சி உதவி பண்ணுங்க. நீங்க பெற்றுக்கிட்டீங்க, 4 பேரை பயன்படுங்க. அதான் இன்னைக்கு மன்றம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அருள் தெரிஞ்சவர்கள் அருள் கொடுக்கிறார்கள். லட்சங்கள் கோடிக்கணக்கில் ஆடியாரில் கொண்டு லட்சக்கணக்கில் கொண்டுகிறார்கள் செல்வந்தர்கள். ஏன்? நல்ல காரியத்துக்கு உதவியா. ஒவ்வொரு ஊர்லயும் பல கோடி ரூபாய் நடந்து கொடுக்குறாங்க. இடத்தை கொடுக்குறாங்க, படத்தை கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, உழைப்பு கொடுக்குறாங்க. அதனால இந்த வளர்ச்சி இன்னும் அபரிமான வளர்ச்சி இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கொடுக்க போகிறோம் என்று சொல்லி குரு பார்வைங்கிறது ஏதோ சாமியை பார்த்து காலத்துட்டு போடுங்க இதில்லை. வாழும் காலம் வரை காலத்துட்டு உனக்கு ஒத்துக்கொள்ள ஒரு மகான் நம்ம ஏதாவது மகிழ்ச்சி அவர்கள் காலத்துட்டு உனக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு மகான். ஏன் இல்ல காலத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்புறம் கேட்க மாட்டாங்க. நான் சொல்லுவதை கேளுங்கள், என் பயிற்சி செய்யுங்கள். சும்மா இல்லை, அதுதான் கற்றல், அதான் கடைபிடித்தல், கற்பித்தல். இத ஒரு செய்தி வேதாத்திரிப்பிலே நாம் அனைவருமே கண்டிப்பாக உயர்ந்து வாழ்வோம், உயர்த்தி வாழ்வோம். நாம் அனைவரும் உயர்ந்து வாழ்வோம், உயர்த்தி வாழ்வோம், மகிழ்ந்து வாழ்வோம், மகிழ்வித்து வாழ்வோம், வாழ்த்தி வாழ்வோம், வாழ்த்த வாழ்வோம், வாழ்த்தி வாழ்வோம், வாழ்த்த வாழ்வோம். கண்ணில் இருக்கின்ற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. என் கண்ணில் இருக்கிற தூசியை துடைக்கிற தகுதி என் கைக்குத்தான் உண்டு. கையில தூசி இல்லாத போது என்று சொல்லி வேதாத்திலே கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம், தொண்டாற்றி வெற்றியும் மகிழ்ச்சியும் காண்போம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும், நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும். இதை உணர்ந்து நம்முடைய தலைவர் வழிகாட்டின்படி அத்தனை இயக்குனருடைய உதவியின்படி மண்டலக்கூடிய அத்தனை பேருடைய ஒருங்கிணைப்பின்படி சிறப்பாக இந்த ஆண்டை கொண்டாடுவோம், வெற்றி பெற செய்வோம். அதற்கு இந்த ஆன்மீக மாநாடு மிக உதவியாக நமக்கு இருக்கும் என்று சொல்லி அத்தனை உள்ளவர்களையும் நன்றோடு வணங்கி ஆலியார் திருமணியுடைய வளர்ச்சிக்காக உழைப்பவர்களையும் உழைத்தவர்களுக்கும் உழைக்க இருப்பவர்களையும் வணங்கி நன்றியோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயா வீடியோ வரலீங்க ஐயா. இந்த வரமா கேள்வி கொடுங்க, வந்துடலாம், வந்துடுறேன். கேள்வி கொடுங்க. வாழ்க வளமுடன்.
முதலாவது அன்பராக அருள்நிதி சந்திரா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வரேன்னு சொல்லியிருக்காருமா, வந்துருவாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. பேரன்புக்கு நன்றிமா. பேரு பாக்கியம் பெற்றிருக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. ஒரு நிமிடம் தான் எடுத்துக்கோம். அகவை 74 அடியெடுத்து வைக்கும் துடிப்பான இளைஞர், எளிமை இனிமை கடமை, இன்முகம் இன்சொல், நற்பண்புகளின் பிறப்பிடம், மகரிஷியின் கொள்கைகளை உயிர் மூச்சாக கடைபிடிக்கும் பண்பாளர், கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் என்பதை தாரக மந்திரமாக கொண்டவர், தொண்டாற்றி இன்பம் காண்பதில் எங்களுக்கோர் வழிகாட்டி, நாமக்கல் ஈன்றெடுத்த வைரக்கல், வேதாத்திரியத்துக்கு கிடைத்துள்ள வீரியமான நல் வித்து எங்கள் உழவன் ஐயா, தங்க மனம் கொண்ட தங்கவேல் ஐயா, தரணி எங்கும் புகழ் பரவிட பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, வாழிய அவர் தம் அன்பு குடும்பம், வாழிய பல்லாண்டு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. வேதாத்திரிய கவிஞர் அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா. என்ன பேரு பெற்றோ இதெல்லாம் மகிழ்ச்சியுடைய கருணை. நன்றிமா, ரொம்ப அற்புதம். நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிமா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. அன்பர்கள் அன்புக்கு நன்றி. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குரு கொடுத்த குருன்னு தான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் உங்களை நினைப்பேன். குரு கொடுத்த பாக்கியம் பாருங்க. வீரப்பண்ணையாவது நன்றி சொல்லணும். இந்த நாள் கரெக்டா வாழ்த்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சந்திராமா படிக்கையில உண்மையிலே கண்ணெல்லாம் கலங்குச்சு. ஏன்னா அதுக்கு பொருத்தமான ஆளு பொருத்தமான நாள்ல வந்திருக்கே அப்படிங்கல ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி தான். ஓடி புண்ணியம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நினைப்பேன். குரு கொடுத்த இன்னொரு குருங்க அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. 74 வயசுங்கிறது வயசு. நன்றி ஐயா. ஐயா ஒன்னே ஒண்ணு, இப்ப உணர்ந்தோம் ஓதினோம் பேதையானோம் அப்படின்னீங்கள ஐயா. உணர்ந்தார்கள் ஓதினார்கள். இந்த வரி பாருங்கம்மா. உணர்ந்தார்கள் ஓதினா கொடுத்து அடுத்து சொன்னாங்க. நானடங்கா பேதை. நிறைய பேர் பார்த்து நிறைய சொல்லுவாங்க, ஆனா அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. புரியுதுயா. புரியுது. இப்ப புரியுதுங்களா? நல்லா புரியுது. அப்ப புரியுது. கற்று கற்பித்தார்கள் கடைபிடிக்கல. நம்ம மூணையும் செய்யணும். கற்கணும், கடைபிடிக்கணும், கற்பிக்கணும். நம்மளுடைய மகா மந்திரமே இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. சந்திராமாவுடைய பாட்டுக்கு தனி மரியாதையே இருக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. முடிஞ்சா நீங்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. பேரானந்தம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புகளை ஏற்று வீடியோ ஆன் பண்ணிட்டோமா? இன்னும் வரலீங்க ஐயா. வரும். ஆன் பண்ணிட்டேனே. வருங்க ஐயா. சரி, அடுத்து போலாம். கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி. நன்றி. அன்புக்கு நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்வித்து வாழ்வோம், வாழ வைத்து வாழ்வோம். அழகா சொன்னீங்க. சொல்லுங்கம்மா. மகிழ்வித்து வாழ்வோம், வாழ வைத்து வாழ்வோம். அதேதான். நன்றி.
மகிழ்ந்து வாழ்வோம், வேத அப்புறம் மகிழ்வித்து வாழ்வோம். ஐயா, சிவன் சொத்துக்குள்ள நாசம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, என்னங்கய்யா சிவன் சொத்துக்குள்ள நாசம்? ஆமா. கேக்குதுங்களா ஐயா? அவ்வளவுதான் போங்க. இனிமே போய் நம்ம போய் 65 வயசுல போய் இனிமே என்னத்த போய் தாண்ட போறோம்? தாண்ட வாட போறோம். ஓட்டுறோம், ரெஸ்ட் கொடுக்குறாரு. இது போட்டுறோம் தான். நேற்று வந்தோம், நேற்று சேலம் முடிச்சுட்டு நேற்று சாயந்தரம் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் அதை அனுப்பி விட்டேன். நீங்க என்ன என்ன நம்பர் தெரியாதுங்கிறீங்க? வாழ்க வளமுடன் ஐயா. இல்லையா உங்க நம்பர்? ஐயா ஐய சரி சரி, நான் நம்பர் சொல்றேன், எடுத்துட்டு கூப்பிடுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா பிஸியா இருக்காருங்க ஐயா. போன கீழே வச்சுட்டு பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விக்கு போலாங்களா ஐயா? ஆமா போலாமா, கொஞ்சம் சரியா இடையில கேட்கல. வேறயா ஏதோ கேட்டுச்சுங்க ஐயா பேசுறது. சரிம்மா சரிங்கம்மா, போலாமா. சாமுண்டீஸ்வரி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்யா. வாழ்த்துக்கள்மா. சாமுண்டியம்மா வாழ்க வளமுடன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி, நிறைவா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடைங்க. உங்க தொண்டு தொடரட்டுங்கய்யா. குரு பார்வை கோடி புண்ணியம் ஐயா. இன்னைக்கு உரை மிக வித்தியாசமா இருந்ததுங்கய்யா. உணர்வு பூர்வமா அப்படியே ஆழ்ந்து போயிட்டுங்கய்யா. உங்களோடயே நான் 30 வருஷம் டிராவல் பண்ணது அப்படியே எனக்கு உணர்வா இருந்ததுங்கய்யா. எவ்வளவு ஒரு ரொம்ப அருமைங்கய்யா, அருமைங்கய்யா. அதுக்காகவே இன்னைக்கு மைக் ஓபன் பண்ணங்கய்யா. மிக சிறப்புங்கய்யா, மிக சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்த்து சொல்லதாங்க கூப்பிட்டேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம். நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். நாகராணி அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. அம்மா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பெரிய குளத்துல இருந்து பேசுறீங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் ஐயா. வாழ்க. இல்ல எல்லாரையும் வாழ்த்தலாம். ஆன்மாவுக்கு வயதில்லை. சந்தோஷம் ஐயா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து நான் திண்டுக்கல்ல உங்களுடைய ஸ்பீச் கேக்குறேன். ஒவ்வொரு ஸ்பீச்லயுமே ஒவ்வொரு ஒரு கருத்து, ஒரு 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 தன்மை, ஒரு சிறப்பு எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. கண்களை மூடி கேட்கும் பொழுது மகானை உங்களுக்குள்ளார எங்களுக்கு கொடுப்பது போல ஒரு பிரம்மை ஏற்படுதுங்க எங்களுக்கு. ரொம்ப அற்புதமான உரைங்க. கேட்பதும் அருள் தந்தை, பேசுவது அருள் தந்தை, எல்லாம் அருள் தந்தை. கண்டிப்பா எல்லாம் குருதான். அதான் அந்த நினைவுல இருந்தா அதை ஏகலைவன் ஒத்த கருத்து இருந்தா அது பிரிக்கணும், அப்படியே வரும். ஆமாங்க ஆமாங்க. நம்ம மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்ங்க. பிறந்தது போல் நீங்க பொலிவாக இருக்கிறீங்க. ரொம்ப அற்புதம், மகிழ்ச்சி. வாழ்த்துவோம், வணங்குவோம், வெற்றி பெறுவோம். உங்களுடைய அருள் ஆற்றல் தான் இத்தனை பேர் உள்ள இவ்வளவு பெரிய வாழ்த்து மனவளக்கலை எங்க கிடைக்கும்? வேதாத்திரியம் இல்லைன்னா அந்த வாழ்த்து எங்கம்மா கிடைக்கும்? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நன்றி. கோடி கோடியா பணம் இருக்கலாம், அன்பான வாழ்த்து கிடைக்காது. கண்டிப்பாங்க. எங்களுடைய நாமக்கல் ஐயாவுக்கு எங்களுடைய வணக்கங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி.
நன்றி புருஷோத்தமன் அம்மா, நாகராணி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா, நீங்க உங்க கேள்வி பேசலாமா? ஐயா பேசுறது ரொம்ப சந்தோஷம். கேக்குதுங்க. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க உரை. குரு பார்க்க கோடி புண்ணியம். குருவை பார்த்ததில்லையேன்ற ஒரு ஏக்கம் எப்பவுமே எனக்கு இருக்கும். ஆனா அவர் கொடுத்திருக்க இந்த பயிற்சியை தினம் தினம் செய்யறதால தினம் தினம் நிறைய பலன்களை அனுபவிச்சுட்டு வரேன். உங்களை மாதிரி மூத்த பேராசிரியர்களோட வாழ்த்து எனக்கு ரொம்ப தேவை. ஐயா என்ன வாழ்த்துங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்கள் அன்பு குடும்பம் தொண்டு அனைத்து மேலோங்கி வேலை ஆசான் நினைவில் என்று வாழ்த்து மெல்கின்றேன். அடுத்து அந்த வாழ்த்து எல்லாருக்கும் எப்பவும் கிடைத்து கொண்டே இருக்காது. அம்மா பார்க்கலங்கிறது இல்லம்மா, ஞானத்தால பார்ப்பது. ஊன கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் ஞான கண் கொண்டு பார்க்கிறோம். மகிழ்ச்சி எப்பவும் கூட தான் இருக்கிறாங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி. நம்ம கூடவே வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உமையால் அம்மா வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. ஐயா அது என்ன, அன்பும் கருணையுமா இருக்கணும், ஆசை இதெல்லாம் இல்லாம இருக்கணும். அந்த கோட் நல்லா சொன்னீங்களேங்க ஐயா. அன்பும் கருணையா இருக்கணும். சொல்லுங்க. அன்பும் கருணையுமா. ஆமா சொல்லுங்க. ஆமாம்மா, ஆமா. அதாவது தெய்வத்தன்மை என்ன? அன்பும் கருணையும். இறைவனுடைய குரல் என்ன? அன்பும் கருணையும். வரி சொல்லுவாங்க சினிமா பாடம், ஆசை கோபம் பொறாமை கொடன் பேச தெரிந்த மிருகம், அன்புகள் உண்மைதான் மனிதர்கள் தெய்வம். இப்ப கூட ஒரு எறும்பு கூட சாமி எறும்புன்னு கொடுப்போம்ல, சாமி எறும்புன்னு. ஏன் சாமி எறும்பு? யாரு துன்பம் கொடுக்காது. நம்ம யாருக்கு துன்பம் கொடுக்கலாம், நம்ம சாமி தான். அச்சமே வேண்டாம், அரிச்சுட நாமே. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. தெய்வமாக வாழ வாழ்த்துக்கள். தெய்வத்தன்மையோடு வாழ்த்துக்கள். அதான் தெய்வத்தன்மையோடு வாழ்றது வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கங்கா கேலக்ஸ் A12 இருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட நீங்க பேசலாம். அம்மா நாகராணி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஏகலைவா, நான் மதுரையிலிருந்து குருவம்மாள் பேசுறேன். வாழ்க வளமுடன். குருவம்மாள் வாழ்க வளமுடன். நிறை சொல்வா. இலங்கையில பார்த்தது அப்புறம் எங்க பார்த்தோமா? இல்ல பாக்கல. நீங்கள் நீராயில் நிறை சந்தோஷம் பார்த்துருவோம். வாங்கி நீங்க 120 ஆண்டு வாழ்வாங்கு வாழணும் ஐயா. எங்களுக்கு தொண்டு செய்யணும். நன்றி நன்றி. வாழ்க்கிறேன். உங்களுக்கு இப்ப எத்தனையாவது பிறந்த நாள் ஐயா? எத்தனாவது பிறந்த நாள்? 74 முடிஞ்சு 75ங்க. 74 முடிஞ்சு 75. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு வாழ்த்துக்கள். இலங்கையில பார்த்தோம். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்புடன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சொல்லிட்டு இந்த அம்மா மறந்துட்டு இந்த மண்ணை நம்ம பேசுவோம். ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. லாலாபேட்டையில ஜெயலட்சுமி சரவணன் ஐயா. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்க இருக்காங்களா? வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். லாலாபேட்டையில ஜெயலட்சுமி சரவணன். பாப்பா உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. உங்களுக்கு வாழ்த்து சொல்லதான் கூப்பிட்டாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரிம்மா. நன்றி. எல்லாருக்கும் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஓகேங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக கத்தாரிலிருந்து சுப்பிரமணிய ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. பல்லாண்டு வாழ்க ரொம்ப வாழ்க. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். கடல் கடந்த வாழ்த்துக்கு நன்றி. ஆசானுடைய அன்பு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு அருமையான ஒரு தலைப்புல சிந்தனை உரை. ஏதாவது ஐயம் இருந்தா எல்லாரும் வாழ்த்துறது ரைட்டு. ஏதாவது கருத்துக்களை சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்க. ஏன்னா அந்த உரையில கருத்து சொன்னா நல்லா இருக்கும். கேள்வி இருந்தா கேட்கலாம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அருமையான கருத்துக்களை ஐயா. எல்லாமே வந்து நீங்க சொன்னது அத்தனையும் வந்து வாழ்க்கையில வந்து நீங்க சொன்ன மாதிரி கல்லு மரம் இதையெல்லாம் நம்ம சாமியா கும்பிடுறோம். ஆனா நம்மள வந்து அந்த லெவலுக்கு உயர்த்திக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஒரு அற்புதமான ஒரு உதவி செய்யறீங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாம் அருமையா அந்த நாட்டுல மக்களுக்கு பூரா தொண்டு செய்யுங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் எப்பயாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனவர்கள் தொண்டுதான். வாழ்த்துக்கள். கத்தார் நல்லா பண்றாரு. கத்தார் முத்து எல்லாருமே நல்லா பண்றீங்க. இன்னும் நல்லா பண்ண வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க வந்து நன்றி நன்றி நன்றி. இந்த விளக்குல வந்து கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போயிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தூண்டி விட்டு எண்ணெய் ஊத்துவாங்க. அந்த மாதிரி நீங்க எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தூண்டி விட்டு எண்ணெயை ஊத்தி கொஞ்சம் பிரகாசமா அவ்வளவுதான். நம்ம உற்சாகப்படுத்துறதை விட்டுதாங்க எல்லாம் அவங்க செஞ்சுக்குவாங்க. உற்சாகப்படுத்துங்க போதும். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஐயா நாமக்கல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க அது எப்பங்க ஐயா? ஐயா 49 முடிக்குது பொன்விழா. நீங்க அவசியம் எல்லாரும் வருவோம். இன்னும் ஓராண்டு இருக்குது. 49 தான் கொண்டாடி இருக்கிறோம். சரி சரிங்க ஐயா. 50வது ஆண்டு அடுத்த வருஷம் எல்லாரும் வர சொன்னா 2 மணிக்கு வர சொல்லிடு. ஆமாங்க ஐயா. இப்போ 9ஆம் தேதி பிப்ரவரி 9, 2027 50வது ஆண்டு உள்ள அரித்திருக்கோவில் நேரில் வந்து வாழ்த்துங்க. அழைப்பில் அனுப்பி வைக்கிறோம். கண்டிப்பா வர்றேங்க ஐயா. நான் நாமக்கல் தாங்க ஐயா வந்திருக்கேன். நான் உங்களை வந்து பார்த்து பேசியிருக்கேன். போட்டோ கூட எடுத்திருக்கோம். ரைட்டுங்க ஐயா. நான் இருக்கா போட்டோலாம் எடுத்திருக்கோமே. இருக்குங்க ஐயா. இருக்குங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்களுடைய அன்புக்கு நன்றி. தொடர்ந்து கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் 3 முக்கியம். அதான் முக்கியம். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். வாழ தெரிந்து வாழ்வோம். வாழ வழிகாட்டுவோம். பிரகாசமான ஒவ்வொருவரும் ஒரு விளக்கு தான். ஒவ்வொருவரும் ஒரு சிறந்த விளக்கு. ஆனா அது எரிவதற்கு என்ன வேணும்? திரி வேணும், தீ வேணும். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல விளக்கு நம்ம எரிவதற்கு நல்ல எண்ணெய் வேணும், திரி வேணும், தீ வேணும். இந்த 3 சேர்த்து சொல்லுங்க. எண்ணெய், திரு, தீ. எண்ணெய், திரு, தீ. நம்மளை திருத்தி தான் பிரகாசிக்க முடியும். இந்த அப்துல் கலாம் சொன்ன அருமையான வார்த்தை. எண்ணெய், திரு, தீ. எண்ணெய், திரு, தீ இருந்தா பிரகாசிக்கலாம். விளக்கு இருக்குது. நம்மளோட எண்ணெய் திருத்திங்கிற வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்வோம். வேதாத்திரிய கல்வியை பெற்று உடல்நலம், மனவளம், நட்பு நலம், கருமையும் தூய்மை, பிரமையான பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி. இந்த ஐடி நிர்வாகத்திற்கும் அற்புதமாக நம்மை ஒருங்கிணைத்த அன்பு சகோதரி அவர்களுக்கு வெளியே எல்லா ஒருங்கிணைப்பு. இதெல்லாம் எப்படி எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா நாங்களும் அது மாதிரி பண்ணுவோம். எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்கம்மா. வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பேராசிரியர்களுக்கும் நம்முடைய ஆழியார் திருமணக்கு அத்தனை நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பா தலைவர்களை வணங்கி வாழ்த்தி வேதாத்திரத்தில் தொண்டாற்றி வெற்றி காண்போம். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நம்ம நிறைவு போலாமா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களை பார்த்துதான் நாங்க எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்கோங்க ஐயா. தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு. இல்லம்மா, அந்த தொகுப்பெல்லாம் எங்களுக்கு அப்படி வரமாட்டேங்குது. அப்படியே அந்த கவி சொன்னீங்க பாருங்க. ஆரம்பம் ஆமாங்க. பூஜ்யம் தான் நிறைவா இருந்திடினும் தான் பாலாய் தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி. அந்த வார்த்தை சொல்றீங்க. மகான்கள் தனி மதிப்பு எது இருக்காது. தான் நிறைவா இருந்திடினும் தான் பாலாய்
தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை போல் எண்ணெடுத்து கூட்டி கழித்து பெருக்கி வளர்த்தாலும் தன்னிலை மாறாத வியத்தகையன்னே பூஜ்யம். இதுதான் பூஜ்யர் எனப்படுவார். மருத்துவர் அப்படிப்பட்ட பூஜ்யர். எல்லாருக்கும் தன்னுடைய மதிப்பை கொடுத்தவரு, தன்னிலை மாறாதவரு. இந்த கவி மிகப்பெரிய ஆரம்பத்துல சொன்னீங்க. இந்த தலைப்புக்கு அற்புதமான முன்னுதாரணம். இதெல்லாம் நல்லா இருந்ததுமா. நான் உங்க தொண்டு மேலும் மேலும் சிறந்தவங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்து கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. நான் முதல்ல இருந்தே வாழ்த்து சொல்லணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனா சந்திராமா கவியோட ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. சந்திராமாவுக்கும் நன்றி. ஆமா, அந்த கவி அம்மா இருக்காங்களா? சந்திராமா இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. சிறப்பு. சந்திரமாவுக்கு சிறப்பு. அவங்களும் அப்படிதான். பாருங்க எவ்வளவு அற்புதமான உண்மையிலேயே. அம்மா சொன்ன மாதிரி கண்ணுல தண்ணி கண்ணீர் நடிந்து ஆனந்த கண்ணீர் வடிஞ்சிருச்சு. சகோதரிகளுக்கு எல்லாம் நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய அன்பர்கள் சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஐயா. எல்லாரும் சொல்லணும்னு ஆசை, ஆனா நேரம் கருதி அவங்க சாட் பாக்ஸ் நேரம் இல்ல. பரவாயில்ல, வாழ்த்து எல்லாம் வாழ்த்திட்டாங்க. வாழ்த்து அலைதான், வாழ்த்து அலை அருமையா வந்துருச்சு. இந்த இன்னும் என்னுடைய சேவை செய்யறதுக்கு இது உதவியா இருக்கும். வேதாத்து என் குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, அனைத்துக்கும் உதவியா இருக்கும். நன்றி, ரொம்ப நன்றிங்க. எல்லா நண்பர்கள் அனைவரோட சார்பில் ஒரு வாட்டி உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நிறைவு போலாம், நிறைவு போலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலையும் அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் இனிய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழும் ஐயா அவர்களை அனைவரும் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேல் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பானவர்களே, இன்றைய தினம் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு சிந்தனை உரை நீங்க கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை